குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு எல்லாருமே தப்பா பேசிட்டு இருக்காங்க. குரங்கிலிருந்து மனிதன் வரல. மனிதனும் ஒரு வகையான குரங்கு. கார்ட்டூன் படங்கள் எல்லாம் ஒரு 4 நாய்க்குட்டி ஒன்னா சுத்தி உட்காந்து சீட்டாடிட்டு இருக்குது, இல்லை 4 குரங்கு உட்காந்து சீட்டாடிட்டு இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கவே முடியாது. இப்போ நிறைய வீடியோஸ்லாம் வருது. ஒரு குரங்கு வந்து ஃபோன் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? மனுஷன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் த அப்போசிங் தம் அப்படிம்பாங்க, எதிர் திசையில் இருக்கக்கூடிய கட்டை விரல். மற்ற எல்லா மிருகத்துக்கும் 4 விரல் 5 விரல் இருக்குன்னா 5 இப்படி நீளமாக தான் இருக்கும். நமக்கு மட்டும்தான் இப்படி பிரித்து இப்படி 90 டிகிரியில் இருக்கும். என்ன சிறப்பு பண்பு அது? இதுதான் மனுஷனை வந்து மற்ற மிருகங்கள்லேருந்து மாற்றுது. மற்ற எந்த மிருகத்தாலையும் இப்படி எடுக்க முடியாது. அப்போ இந்த கட்டை விரல் என்பது மனித வரலாற்றின் முதல் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம். மனிதன் நிமிர்ந்து நிற்கும் போது அவனோட லைஃப்ல பெரிய சேஞ்ச் ஏற்படுது. எல்லா விலங்குகளுமே ஏதோ ஒரு வகையில் நிமிர்ந்து இருக்கும்ல. இப்போ ஒட்டகச்சிவிங்க அதனுடைய எவாலுவேஷனில் அது மேலே நிமிர்ந்துருக்கு. அந்த நிமிர்தலுக்கும் இந்த நிமிர்தலுக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற எல்லாருக்கும் முதுகு தண்டு எப்படி இருக்குது? மற்ற மிருகங்களுக்கு பூமிக்கு ஹரிசாண்டில் இருக்குது. சிங்கமாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், எல்லாத்தோட முதுகெலும்பும் எப்படி, முதுகு தண்டுவடம் எப்படி இருக்குது? பூமிக்கு ஹரிசாண்டலாக இருக்குது, பேரலாக இருக்குது. மனுஷனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. பூமி இப்படி இருக்குன்னா அவனோட தண்டுவடம் இப்படி இருக்குது. அதுதான் நிமிர்தல் லெவலில் வித்தியாசமான நிமிர்தல். கோஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இந்த கோஆப்ரேஷன் அண்ட் கோ பிலீஃப் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஹோமோசேப்பியனில் இருக்குது, நியண்டர்தாலில் இல்லை. ஏன் ஹோமோசேப்பியன்ஸ் கிட்ட இருக்குது, இவங்க கிட்ட இல்லை? அது மனிதனுக்கு, இந்த ஹோமோசேப்பியனுக்கு வந்து கற்பனை பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்குது. கற்பனையான சில விஷயங்களை நம்ப முடியுது அவனால். நியண்டர்தால்ஸ் வந்து காணாமல் போனது, எக்ஸ்டிங்க்ட் ஆனதுக்கு காரணம் என்னென்னா அவங்கள்ட்ட இந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸில் வந்து கொஞ்சம் குறைபாடு இருக்குது. ஆனால் அவங்க வந்து தே ஆர் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மேக்கர்ஸ். பல கருவிகள் செய்கிறது எப்படின்னு நியண்டர்தால்கிட்ட இருந்து தான் ஹோமோசேப்பியன்ஸ் கற்றுக்கிறாங்க. ஆனால் ஹோமோசேப்பியன்ஸால் பேய் கதை சொல்ல முடிஞ்சது, பேய் கதையை நம்ப முடிஞ்சது. நியண்டர்தாலால் பேய் கதையை ஏற்றுக்க முடியல, பேய் கதையை நம்ப முடியல. இப்போது சீக்கிரமாக சாப்பிட்றான், ஓய்வு நேரம் கிடைக்குது. அந்த ஓய்வு நேரத்தில் இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் தயார் பண்ணுறான். அந்த டைமில் மூளை என்னவா மாறுது? ஹெர்பிவோரஸ்னால் புல் போன்ற மற்ற வகைகளை மட்டும்தான் சாப்பிடும். கார்னிவோரஸ்னால் அது வெறுமனே கறி போன்ற வகைகளை மட்டும்தான் சாப்பிடும். ஆம்னினா எல்லாம், ஆம்னி பொட்டன்ட்னு சொல்கிறோம்ல, எல்லாம் வல்ல இறைவன் அப்படின்னு. அது மாதிரி ஆம்னி ஓரஸ்னால் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியவன். அப்படி சாப்பிடும்போது அவனுக்கு மிக்சடாக எல்லா வகையான சத்துக்களும் கிடைக்குது, ஓய்வு நேரம் நிறைய கிடைக்குது. அப்போ மூளையோட சைஸு பெருசாக ஆரம்பிக்குது. இந்த மூளையோட சைஸ் பெருசாகும்போது தான் ஒரு சிக்கல் வருது. அந்த சிக்கல் தான் அவன் குழுவாக வாழ்வதற்கு பயன்படுது. இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா நம்ம மனிதன் வந்து நம்ம ஜெனட்டிக்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஃபியர்லாம் சில ஃபியர் இருக்குது. படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு எங்கேயோ மேலேருந்து கீழே விழுவுற மாதிரி ஒரு கனவோ ஒரு ஃபீலிங்கோ, டக்குன்னு பயத்தில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா பெட்டில் தான் படுத்திருப்பீங்க, இல்லை தரையில் தான் படுத்திருப்பீங்க. அது என்னென்னா, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷன் மரத்து மேலே குடியிருந்த காலத்தில் தூக்கத்தில் மரத்துலேருந்து உருண்டு விழுந்த அந்த பயம், மரத்துலேருந்து விழுந்துடக்கூடாது, ஏன்னா கீழே போனோம்னா மிருகம் ஏதாவது அடிச்சு போட்டுரும். இருட்டு பயம் கூட ஜெனட்டிக் ஃபியரில் ஒரு ஃபியர் தான் இருட்டை பார்த்து பயப்படுறதும் அப்படிங்கிறதும். இதை வந்து லெமூர்னு ஒரு வகையான குரங்குகள் தான் முதலில் உருவான குரங்காக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரங்குகளை வச்சு தான் இந்த லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்கிற கான்செப்டெல்லாம் இப்போ இவங்க நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது லெமூரியா கண்டத்தை பற்றி பேசுங்க சார் அப்படின்றாங்க. சில பேர் இவன் எதுவுமே தெரியாமல் உளறாம் பாடுறா, லெமூரியா கண்டமே தெரியல இவனுக்கு அப்படின்றாங்க. லெமூரியா கண்டம்னு ஒன்று கிடையவே கிடையாது. ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். மிக முக்கியமான தலைப்பு வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது குரங்கிலிருந்து மனுஷன் தோன்றினான் அப்படின்றது ஒரு மனித குல வளர்ச்சியை, மனித பரிணாம வளர்ச்சியை அப்படி மேக் இட் சிம்பிளாக, அவ்வளோ சிம்பிளாக தான் அது இருக்குதா? பிளாக் ஹோல் தேரி, பிக் பேங் தேரி அப்படின்றதுலாம் இப்போது ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனாக போயிட்டுருக்கு. மனிதன் எப்படி உருவானான், அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, எதையெல்லாம் மீறி அவன் இந்த அளவுக்கு ஒரு பரிணாமம் அடைந்து ஒரு உலகம், மனிதர்கள் இப்படி செயல்பட ஆரம்பித்தாங்க, அதை பார்வையாளர்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும்.
மனிதனுக்கு தெரிந்த கோள்கள், நம்ம சூரியனை சுற்றி இருக்கிற கோள்கள் மட்டும் இல்லை, சூரியனை போல் பல சூரியன்கள் இருக்குது. கேலக்சின்றது இது அது வேறு. அதாவது இது வந்து சோலார் சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த சோலார் சிஸ்டம் மாதிரி பல சோலார் சிஸ்டம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றா சேரும்போது நெபுலாவாக மாறுது. பெரிய நட்சத்திர கூட்டம் நெபுலா அப்படின்பாங்க. நெபுலா இதெல்லாம் சேர்ந்தது தான் மொத்த இதுவும் சேர்த்து தான் அதை வந்து ஒரு கேலக்சின்னு சொல்லுவாங்க, மில்கி வே கேலக்ஸி. இப்படி அது பல இது இருக்குது. இப்போ அந்த மில்கி வே கேலக்சிலேயே நமக்கு தெரிஞ்ச வர இந்த பால்வெளி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது ஆங்கிலத்தில் மில்கி வேன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலையே நமக்கு தெரிஞ்ச கோள்களில் சுமார் 1 கோடி கோள்கள் இருக்குன்றாங்க. இந்த 1 கோடி கோள்களில் பூமியில் மட்டும்தான் மனிதன் மட்டும் இல்லை, உயிர் வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இல்லை, இந்த இடத்துல தான் அந்த ஏலியன்ன்ற கான்செப்ட் வருது, வேற கடவுள்ன்ற கான்செப்ட் வருது. ஏன்னா கடவுள் தான் இதை படைச்சாரு, இப்படி ஒரு தனி பூமியை படைச்சாரு, இவ்வளோ கோள்கள் படைச்சாலும் இதில் மட்டும்தானே ஸ்பெஷலாக அவர் இவ்வளோ செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க. அது அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம். அந்த ஏலியன்ன்ற கான்செப்ட் எப்படி வருது? ஏலியன்றதுக்கு நான் பின்னாடி வரேன். ஏதாவது கடவுளை நம்பாதவங்க கடவுளுக்கு ஏலியன்னு ஒரு பேர் கொடுத்துட்றாங்க, சயின்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற மாதிரி போயிடுறாங்க. இந்த உலகம் உருவானது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல பிளாக் ஹோல் அப்படின்னு, பிக் பேங் டு பிளாக் ஹோல், பிளாக் ஹோல் டு பிக் பேங் அப்படிங்கிறது சயின்ஸு. ஒரு பெரு வெடிப்பில் கேலக்ஸி உருவாகுது, அந்த அண்டம் உருவாகுது. அது உருவாகி கடைசியில் எல்லாமே ஒன்றுக்குள்ளே மர்ஜ் ஆகி ஃபுல்லாக டைட் ஆகி பிளாக் ஹோலாக மாறிடும். அப்புறம் அந்த பிளாக் ஹோலே மறுபடியும் வெடிக்கும் அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாங்க. இது எல்லாமே தியரி தான், தியரின்னு கூட சொல்ல முடியாது, ஹைப்போதசிஸ். இல்லை, இப்போ ஒரு பெரு வெடிப்பு நடக்கிறதெல்லாம் வீடியோவாக இமேஜாக எடுத்து காட்டுறாங்க. அது ஏஐயில் கொடுத்தா எதை வேணால் பண்ணி கொடுக்கும். இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 விஷயம் சொல்லுவாங்கம்மா: ஹைப்போதசிஸ், தியரி, லா. ஹைப்போதசிஸ்னால் ஒரு கருதுகோள், கரெக்டான வார்த்தை, கருதுகோள், ஒரு கருத்து. தியரி அதுக்கு வந்து சப்போர்ட்டிங்க்கு எதுவுமே கிடையாது. அவகட்ரோஸ் ஹைப்போதசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பெட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே மொத்தம் காற்றின் மூலக்கூறுகள் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அது ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவாங்க, 3 × 10⁻64 என்னவோ சொல்லுவாங்க. 3 × 64 சைபர் போட்டால் எவ்வளோ நம்பர் வருமோ அத்தனை எண்ணிக்கையில் உள்ள மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். அதுக்கு பேராக அவகட்ரோஸ் ஹைப்போதசிஸ் அப்படிம்பாங்க. இதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. அது எதுக்காக யூஸ் ஆகுதான்னா பெருசாக யூஸ் ஆகாது, பட் சில சயின்டிஃபிக் பர்பஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. தியரின்றது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு இன்டைரக்டான சில ப்ரூஃப் இருக்கும். லான்றது வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா மோஷன் மாதிரி அதெல்லாம் வந்து ப்ரூஃப் பண்ணவே முடியும் 100% அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த பிக் பேங்குன்றதெல்லாம் வந்து ஒரு தியரி தான், அது ஹைப்போதசிஸ் கிடையாது, தியரி. அதாவது அதை நீங்கள் மறுக்க முடியாது, அதை எதிர்த்து ப்ரூவ் பண்ண முடியாது. உங்களால் ஏற்றுக்க முடியலன்றதுக்காக அதை வந்து நீங்கள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட முடியாதுன்றப்போ அது தியரியாக மாறிடுது. அப்போ அந்த தியரி படி என்ன சொல்கிறாங்கன்னா, என்றைக்கோ ஒரு காலத்தில் இப்படி ஒரு பெரு வெடிப்பு ஏற்பட்டது, அந்த பெரு வெடிப்பிலிருந்து பல பொருட்கள் வெளியே வந்தது, இப்படி தான் வந்து எல்லாமே மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதே போலவே பார்த்திங்கன்னா, அந்த கோள்களோட எடையை பொறுத்து அதை சுற்றி வரக்கூடிய இந்த நிலா இருக்குது பார்த்தீங்களா, நிலாக்களோட எண்ணிக்கையும் மாறும். உதாரணத்துக்கு மெர்க்குரி, வீனஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கிரகங்கள். வீனஸ், மெர்க்குரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலா இருக்காது. பூமிக்கு ஒரே ஒரு நிலா இருக்கும். பூமியோட எடை கூடிய கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகத்தெல்லாம் பார்த்தோம்னா மார்ஸ், ஜூபிட்டர் எல்லாம் பார்த்தோம்னா அதை சுற்றி வர நிலாக்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகும். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமி இந்த குறிப்பிட்ட எடையில் இருப்பதால், அது மட்டும் இல்லை, பூமி அந்த 23 டிகிரியில் சாஞ்சி இருப்பதால், இந்த 2 காரணம் தான். முதல் காரணம் நமக்கு சீதோஷ்ண நிலை அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம கிளைமேட் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த கிளைமேட் சேஞ்சுன்றதே வர்றதுக்கு அதுதான் காரணம், காலநிலை மாற்றம். ஆமாம். இல்லைன்னா அந்த இப்படி நேராகவே சுற்றிச்சுன்னு வச்சிங்களேன், நடுப்பகுதி பூரா எப்போவுமே சம்மராக இருக்கும், அதுக்கு மேலே இருக்க இடத்துல எப்போவுமே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், அதுக்கு மேலே எப்போவுமே பனிக்காலமாகவே இருக்கும். எந்த காலநிலை மாற்றமும் மாறாது. அது சாஞ்சிருக்கிறதுல தான் அந்த காலநிலை மாற்றங்களே வருது. அப்போ இந்த பூமியோட ஷேப்பு இதெல்லாம் நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம்னா, இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால தான் அங்கே உயிர் உருவாகுது.
சரி, அதுதான் அப்பா அங்கதான் ஒரு கேள்வி வருது. அது எப்படி இப்போ எல்லாத்துக்குமே வந்திருக்கலாம்ல, ஏன் பூமிக்கு மட்டும் அந்த இது வருது? ஏன்னா பூமி இருக்கிற கண்டிஷன்ல மற்ற எந்த கிரகமும் இல்லை. பூமி இருக்கக்கூடிய கரெக்டான தூரம் சூரியன்ல இருந்து தொலைவு. இப்போ மெர்க்குரி இருக்கு பார்த்தீங்களா, மெர்க்குரி கிரகம் சின்ன கிரகம் தான், நமக்கு பக்கத்தில் இருக்கிற கிரகம் தான். இது வேற நம்மளால ஒரு ராக்கெட்டை கூட அங்கே இறக்க முடியல. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு ராக்கெட்டை கொண்டு போய் இறக்குனீங்கன்னு வச்சுங்களேன், இறக்குன 14வது செகண்டுக்கு எரிஞ்சிரும். அது அவ்வளோ ஹீட்டு. மொத்த ராக்கெட் நீங்கள் எதுவுமே பற்ற வைக்க வேணாம், அங்கே போய் இறக்குன உடனே அது தானாக தீ பிடிச்சி எரிஞ்சிரும். அப்போது அது ரொம்ப கிட்ட இருந்தாலும் பிரச்சனை. நம்ம வள்ளுவர் சொன்னது, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் நட்புன்னு. அது மாதிரி பூமி ரொம்ப தூரத்துலையும் இல்லை, ரொம்ப தூரமாக போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஜூபிட்டர் மாதிரி ஃபுல்லாக சில் ஆகிடும். ரொம்ப நெருங்கி போனால் மெர்க்குரி மாதிரி ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ இது எல்லாத்துக்கும் பேலன்ஸாக அது ஒரு கண்டிஷனில் அந்த இடத்துல உட்காருது. அப்போ ஒரு முதல் உயிர் எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்னா அதுக்கும் தியரி தான் இருக்குது. புரோட்டோசோவா அப்படிம்பாங்க. அதாவது புரதச்சத்து தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருந்தது, ஏதோ ஒரு வகையான புரதச்சத்து. அது மேலே ஏதோ ஒரு மின்னல் தாக்கி அந்த மின்னலால் ஏற்பட்ட ஒரு செயல்பாட்டில் அது முதல் உயிராக புரோட்டோசோவாவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அதை வேணால் பக்தர்கள் சொல்லிக்கலாம், அதுதான் கடவுள் டச்சு அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். இந்த புரோட்டோசோவாலேருந்து முதல்ல ஓரணு உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமீபாவாக உருவாகுது. அப்புறம் அந்த அமீபாலேருந்து அந்த மூவ் ஆகிறதுக்கு ஒரு வாலோட இன்னொரு உயிரினமாக அது மாறுது. அப்புறம் சிங்கிள் செல்லேருந்து மல்டி செல் ஆர்கான்ஸாக மாறுது. ஆனால் எந்த புராணத்தில் சொல்கிற மாதிரியும் உயிர் என்பது, அது எந்த மதத்து புராணமாக இருந்தாலும் சரி, எந்த மதத்து புராணங்களில் சொல்கிற மாதிரியும் உயிர் என்பது நிலத்தில் உருவாகவில்லை, நீரில் இருந்து தான் வெளியே வருது. முதல்ல அந்த மீன் மாதிரி வடிவத்தில் கால்களோட தரைக்கும் போகிற மாதிரி உள்ள உயிரினங்களாக உருவாகி, அப்புறம் அந்த ஆம்ஃபிபியன் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீரிலும் உயிர் வாழ முடியும், தரையிலும் உயிர் வாழ முடியும்ன்ற தவளை போன்ற மிருகங்கள் உருவாகுது. அதிலேருந்து ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்வன. அந்த ரெப்டைல்ஸோட அதிகபட்ச டாமினேஷன் டைனோசர்ஸ். டைனோசர்ஸ் கிட்டத்தட்ட 65 லட்சம் ஆண்டுகள் இந்த பூமியில் உயிர் வாழ்ந்திருக்கு. அதுதான் இதுவரை நம்ம பார்த்த மொத்த சயின்ஸ்லேயும் பூமியில் மிக அதிக காலம் உயிர் வாழ்ந்த மிருகம் அப்படின்னு கேட்டோம்னா வேறு எந்த மிருகமும் கிடையாது, டைனோசர் தான். அந்த டைனோசர்களுக்கு பிறகு பாலூட்டி மிருகங்கள், மேமல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பாலூட்டு மிருகங்கள் அடுத்த டாமினன்ஸுக்கு வருது. சரியா? இந்த மேமல்ஸ் டாமினன்ஸுக்கு வரும்போது தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மற்ற மிருகங்கள்லாம் உருவாகுது. அது சிங்கம், புலி, மான், கரடி, குரங்கு. இது ஒன்றுத்துக்கும் நடுவில் ஒரு மில்லியன் ஆண்டுகள் கிட்ட இருக்கு. அதாவது இந்த பெருவெடிப்பு நடந்ததுன்னு சொல்கிறோம்ல, அது இன்னைக்கு தேதிக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நடந்ததுன்னா 4.5 பில்லியன் இயர்ஸ். மில்லியன் இல்லை, பில்லியன். ஒரு பில்லியன்னா 100 கோடின்னு அர்த்தம். 4.5 பில்லியன்னா 4500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. இது 1 கோடி இல்லை, 1000 கோடி கூட இல்லை, 4500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது தான் இந்த பிக் பேங். அப்போ நமக்கு இந்த டைம் லைனை பார்க்கும்போது நம்ம ஒரு 1 மீட்டர் ஸ்கேல்னு எடுத்துக்கிட்டு அந்த 1 மீட்டர் ஸ்கேல் தான் பிக் பேங்கு, இதுதான் ப்ரெசண்ட்டுன்னு எடுத்துன்னு வச்சுக்கேன். நம்ம மனிதர்கள் தோன்றிய காலத்தை ஒரு சின்ன குண்டூசி புள்ளியில் கூட இதில் குறிக்க முடியாது. 4500 கோடி ஆண்டுகளில் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்துன்னு எடுத்தோம்னா ஒரு குண்டூசி மொனை கூட வைக்க முடியாது, அவ்வளோ மைக்ரோ அது. சரியா? நம்ம தான் என்ன மாதிரி நினச்சிக்கிறோம், நம்ம தான் உலகத்திலே ரொம்ப முக்கியம் அப்படி இப்படின்லாம் நினச்சிக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, அது நம்ம பின்னாடி போவோம். அந்த பாலூட்டிகள் வந்த பிறகு அப்படின்னோடனே எப்போ வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு சுமார் 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி தான் டைனோசர். சுமார் 40 லட்சம், அதாவது பூமியாக உருவாகிய சில லட்சம் ஆண்டுகள் யாருமே இல்லாமல் அது தனியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ஓர் செல் உயிரியே வருது. அப்போ இப்படி பல ஆண்டுகள் தாண்டி தான் பாலூட்டு மிருகங்கள் வருது. அப்போ கூட அந்த மிருகங்களுக்கு வாழும்
வாழ்வதற்கு போதுமான சூழலில் இந்த பூமி இல்லை. ஏன்னா அந்த காலத்தை வந்து பனிக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, உறைபனி காலம் அப்படின்னு. பூமியோட பல பகுதிகள் பனியில் உறைஞ்சி தான் கிடக்கு. அதனால தான் நமக்கு வந்து இந்த யானை போன்ற ஒரு மிருகம்லாம் வந்து ரஷ்யாவில் கிடச்சிது, மங்கோலியாவில் மேமோத் அப்படிம்பாங்க. யானை மாதிரியாக இருக்கும், ஃபுல்லாக சடமுடியோடு இருக்கும். இப்போ இருக்கிற யானையை மாதிரி பல மடங்கு பெருசாக இருக்கும். அது மாதிரி உள்ளது சேபர் டூத் அப்படின்னு சொல்லுவாங்க. சேபர் டூத்னால் இந்த கோரப்பல் இருக்குல்ல, அது வந்து சேபர் மாதிரி இருக்குமா. சேபர்னால் ஆங்கிலத்தில் வந்து வால்னு அர்த்தம். ஒரு வால் மாதிரி நீளமாக ரெண்டு பல்லு நீட்டிகிட்டு இருக்கும், ஆனால் புலி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மிருகங்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாமே அந்த பழைய பனிக்காலத்தில் உள்ள மிருகங்கள். அந்த பனிக்கு ஏற்றதால் போல் அந்த மிருகங்கள் வடிவமைக்க தங்களுடைய உடலை தகவமைச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. குரங்குகளோட தோற்றம் வரும்போது தான் அடுத்த கட்டத்துக்கு நகருது. அதை வந்து எல்லாமே ஒரு உயிரினத்திலிருந்து வேற வேறனா இல்லை, தகவமைக்கும் போது அது வேற ஷேப்புக்கு மாறுது. இப்போ மேலே பழம் இருக்குதுன்னா அதை எகிரி பிடிச்சி அப்படியே எட்டி பார்த்து தான் ஜிராஃபிக்கு கழுத்து நீளமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாலைவன பகுதியில் வாழ்ந்து தண்ணீரை சேமிக்கும் பழக்கம் ஒட்டகத்துக்கு வருதுன்றதை பார்க்குறோம். எல்லாமே தன்னை தானே தகவமைத்து கொள்வது, சர்வைவல். இதை வந்து லெமூர்னு ஒரு வகையான குரங்குகள் தான் முதலில் உருவான குரங்காக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரங்குகளை வச்சு தான் இந்த லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்கிற கான்செப்டெல்லாம் இப்போ இவங்க நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது லெமூரியா கண்டத்தை பற்றி பேசுங்க சார் அப்படின்றாங்க. சில பேர் இவன் எதுவுமே தெரியாமல் உளறாம் பாடுறா, லெமூரியா கண்டமே தெரியல இவனுக்கு அப்படின்றாங்க. லெமூரியா கண்டம்னு ஒன்று கிடையவே கிடையாது. சரியா? அது எப்படி வந்ததுன்னா, வில்லியம் ஃப்ரான்சிஸ்ன்னு நினைக்கிற ஒரு பேர், ஒருத்தர் ஜியாகிரபிஸ்ட். அவர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எல்லாம் வந்த காலங்களில் அவர் இங்கே சர்வே எடுக்கலாம் வர்றாரு. அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த மடகாஸ்கர் பகுதி இருக்குல்ல, அந்த மடகாஸ்கர் பகுதியை போய் ஆராய்ச்சி செய்யும்போது அவருக்கு அவர் வந்து ஜுவாலஜிஸ்ட்னால் மிருகங்களோட படிமங்களை எல்லாம் படிக்கக்கூடியவர். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெமூர் குரங்குகளோட ஃபாசில்ஸ் கிடைக்கிது. ஃபாசில்ஸ்னால் என்ன சொல்கிற, புதை பொருளாக தெரில, எனக்கு சரியான தெரில. படிமங்கள், புதை படிமம், புதை படிமங்கள்னு சொல்லிக்கலாம் வேணாம். அந்த ஃபாசில்ஸ் கிடைக்கிது. அதே ஃபாசில்ஸு ஒட்டுமொத்தமான ஆஃப்ரிக்காவில் இல்லவே இல்லை. மடகாஸ்கர் இருக்கிறது ஆஃப்ரிக்கா பக்கத்தில் இருக்குது. மடகாஸ்கரில் அந்த லெமூர் வகையான குரங்குகளின் ஃபாசில் கிடைக்கிது. அந்த ஃபாசில்ஸ் ஆஃப்ரிக்காவோட எந்த பகுதியிலையுமே இல்லை, மொத்த ஆஃப்ரிக்காலேயும் இல்லை. கடல்லே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எங்கேயுமே இல்லை. ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம கேரளா கோஸ்டில் கிடைக்கிது. கேரளாவோட கடற்கரையில் லெமூர் குரங்குகள் கிடைக்கிது. அதாவது இந்தியாவோட கடற்கரையில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. மடகாஸ்கரில் இருக்குது. அப்போ அந்த பக்கத்தில் ஆஃப்ரிக்காவில் இல்லை. அப்போ அதுக்கு என்ன ஒரு தியரி, அவர் சொன்ன தியரி தான் என்னென்னா, லெமூரியான்னு ஒரு கண்டம் இருந்திருக்கணும். அது வந்து இந்த மடகாஸ்கர், தென்னிந்தியா, இலங்கை பகுதி இதெல்லாத்தையும் சேர்த்து ஆஸ்திரேலியா வரை கனெக்ட் ஆகியிருந்துருக்கலாம். அவ்வளோ பெரிய கண்டமாக அது இருந்து அது கடலில் முங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு அந்த காலத்தில் வந்து இந்த தமிழ் ஆர்வலர்கள் அப்போல்லாம் நிறைய பேர் வரும்போது முக்கியமாக இந்த கான்செப்டை எடுத்து பேச ஆரம்பித்தது நம்ம தேவநேய பாவாணர். திராவிட மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். அது கரெக்டாக நம்ம சொல்லணும் திரும்ப. இல்லைன்னா அவர் தமிழ் தான் பேசினார், திராவிடம் பேசலன்றாங்க. அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்ததே பெரியார் தான் கொடுத்தாரு. சரியா? அவருக்கு இருந்த தமிழ் ஆர்வத்தின் காரணமாக அந்த கான்செப்டை அவர் நம்ம சொல்கிறோம்ல, முதல்ல ஹைப்போதசிஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஹைப்போதசிஸாக அவர் வைக்கிறார். அது எதுக்கு, அதுக்கு பேர் லெமூரியா கண்டம்னு இருக்கணும், குமரி கண்டம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு கான்செப்டை முன்வைக்கிறார். இது போன்ற ஒரு கான்செப்ட் வந்து கிரேக்க நாட்டிலையும் இருக்குது. இல்லை, இதுக்கும் சில விஷயம்லாம் சொல்கிறாங்கல்ல, அதாவது கண்டங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து நகர்ந்துட்டுருக்கு. அது குறிப்பிட்ட இப்போ எவரெஸ்ட் சிகரம்லாம் வந்து 2 கண்டங்கள் மோதுறதுல தான் வந்து மேலே ஏறு. அதெல்லாம் உண்மைதான். அதுக்கு நான் வரேன். இப்போ கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கதை இருக்குது. என்னென்னா, அட்லாண்டிஸ்ன்னு சொல்லி ஒரு கண்டம் இருந்தது. இந்த ஒரு கண்டம் இருந்தது, அது முங்கி போச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உலகம் பூரா இருக்குது. அதாவது பூமி முதலில் தோன்றிய போது அது அந்த நிலப்பகுதிக்கு பேர் வந்து கோண்டுவானா லேண்டுன்னு பேர். கோண்டுவானா லேண்டுனா மொத்தமாக ஒரே ஒரு நிலப்பரப்பு இருந்தது, மீது எல்லாமே கடலாக இருந்தது. அப்புறம் இந்த கீழே இருக்க டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளேட் நகர இந்த நிலப்பகுதிகள் பிரிஞ்சு
தனித்தனி இதாக மாறுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் மேலே இருக்க ரஷ்யாவும் கீழே இருக்க ஆசியா கண்டமும் தனித்தனியாக இருந்து ரெண்டும் ஒன்றோட ஒன்று மோதி ஒன்றா சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மோதி ஒன்றா சேரும்போது தான் இமயமலை தோன்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கான்னா ஆதாரம் இருக்குது. ஏன்னா இமயமலையோட பனி படர்ந்த இடத்துல கடல் மீன்களோட இல்லை கடல் உயிர்களோட ஃபாசில்ஸ் எல்லாம் இருக்குது. இமயமலை உச்சிக்குள்ளே போய் மீன் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. மீன் போய் உட்கார வேண்டிய வேலையும் கிடையாது. அப்போ இமயமலை பனிக்குள்ளே எப்படி மீன் வந்தது, யாராவது போய் சாப்பிட்டு அங்கேயே போட்டு விட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. கடல் உயிரினங்கள் அங்கே கிடைக்கிது. ஸோ அது ஒரு காலத்தில் கடலாக இருந்து திரும்ப மலையாக மாறி இருக்கும். ஆனால் அப்படி இமயமலை உருவாச்சுன்ற ஒரே காரணத்தினால குமரிக்கண்டம்னு ஒன்று இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குமரிக்கண்டம்னு ஒன்று இருந்ததுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஜியாகிரபிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஜியாலஜியில் 94, 95 ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ சயின்டிஃபிக்காக அப்படி ஒன்று இருக்க வாய்ப்பு இல்லை, லெமுரியா கண்டம்னு ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. நமக்கு கடல்கோள்களை பற்றி நம்மளுடைய செய்யுள்கள் எல்லாம் பாட்டெலாம் வருது அப்படின்றத வச்சுக்கிட்டு அப்போ அது குமரிக்கண்டம் சரிதான், இங்கே இருந்து தான் பாண்டிய மன்னர்கள் திரும்ப அங்கே வந்தாங்க அப்படின்னு 49 நாடுகள் இருந்தது, 7 தெங்க நாடுகள், 7 பனை நாடுகள் அப்படின்னு 7 நாடுகள் இருந்தது. அது அந்த நாடை நம்ம தனியாக ஒரு நாடுன்னெலாம் யோசிக்கோன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரத்த நாடுன்னு கூட ஒரு நாடு இருக்குது. சரியா, கார்குடி பக்கத்தில் செட்டிநாடுன்னு கூட ஒரு நாடு இருக்குது. அதெல்லாம் கிராமங்களோட பேராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை போட்டு ரொம்ப நம்ம நோண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ லெமூர் குரங்கினங்கள் உருவாயிடுச்சு. ஆமாம், அந்த குரங்குகள்லேருந்து வேறு வகையான அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி வேறு குரங்குகள்லாம் உருவாகுது. நமது நெருங்கிய உறவினர் அப்படின்னு சொன்னால் ஒராங்குடான் குரங்குகள் எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு குரங்குகள் இருக்கும்போது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு எல்லாருமே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. குரங்கிலிருந்து மனிதன் வரல. மனிதனும் ஒரு வகையான குரங்கு. குட்டியாக நம்ம பார்க்குற குரங்கு அடாப்ட் ஆகி அது சிம்பன்சி மாதிரி பெருசாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது முட்டாள்தனமான விஷயம். அது ஒரு வகையான குரங்கு, இது ஒரு வகையான குரங்கு, மனுஷனும் வேற ஒரு வகையான குரங்கு. இப்படி நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ இந்த குழப்பம் வராது. மிருகங்கள் பல்வேறு வகையாக மாறிக்கிட்டே வரும்போது இந்த ஒரு வகையான குரங்கு மனிதனாக மாறுது. இது மாறும்போது முதல் ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, மற்ற எந்த குரங்குகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம். நீங்கள் சில இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, கார்ட்டூன் படங்கள்லாம் ஒரு 4 நாய்க்குட்டி ஒன்றா சுற்றி உட்காந்து சீட்டாடிட்டு இருக்குது, இல்லை 4 குரங்கு உட்காந்து சீட்டாடிட்டு இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கவே முடியாது. எந்த மிருகத்தாலும் மனுஷனை மாதிரி உட்காந்து சீட்டாட முடியாது. ஏன் சீட்டு தயாரிக்க தெரியாதுன்னு இல்லை, சீட்டு கொடுத்தீங்கன்னா கூட ஆட தெரியாது. இல்லை, இப்போ நிறைய ஏஐ வீடியோஸ்லாம் வருது. ஒரு குரங்கு ஃபோன் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? மிருகங்களில் மனுஷன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் த அப்போசிங் தம் அப்படிம்பாங்க, எதிர் திசையில் இருக்கக்கூடிய கட்டை விரல். மற்ற எல்லா மிருகத்துக்கும் 4 விரல் 5 விரல் இருக்குன்னா 5 இப்படி நீளமாக தான் இருக்கும். நமக்கு மட்டும்தான் இப்படி பிரித்து இப்படி 90 டிகிரியில் இருக்கும். என்ன சிறப்பு பண்பு அது? இதுதான் மனுஷனை மற்ற மிருகங்கள்லேருந்து மாற்றுது. மற்ற எந்த மிருகத்தாலையும் இப்படி எடுக்க முடியாது, இப்படி அள்ளதான் முடியும். இந்த அப்போசிங் தம் இருக்குல்ல, திஸ் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். எந்த ஒரு மிருகத்தாலையும் கீழே கிடக்கிற ஒரு குண்டூசி எடுக்க முடியுமா? இப்படி நம்மளால எடுக்க முடியும். வேறு எந்த மிருகத்துக்கும் இந்த 2 விரலை யூஸ் பண்ணி ஒரு பொருளை பிக்கப் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. நாய்க்குட்டியெல்லாம் சீட்டாட முடியாது. சீட்டாடனா இப்படி இப்படி கட்டவரில் இப்படி வச்சு பிடிச்சா தான் சீட்டை கையில் பிடிச்சிருக்க முடியும். அப்போ இந்த கட்டை விரல் என்பது மனித வரலாற்றின் முதல் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம். ஆனால் மனிதர்களோட மிருகங்களுக்கு ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களா சொல்லிப்பாங்க. இல்லை, ஒரு நம்பர்ஸ் கழிச்சு போட்டு இது அங்கங்கே எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு மனுஷனை வச்சுட்டு ரீஅரேஞ்ச் பண்ண சொன்னால் பண்ண முடியல. ஆனால் ஒரு சிம்பன்சி குரங்கால அதை பண்ண முடியும். சிம்பன்சிக்கு மேலே அது நம்பர்னு தெரியுமா? நம்பர்ன்றதே ரிலேட்டிவ். நம்பர்ன்றதே ரிலேட்டிவ். இப்படி போட்டால் நீ வீன்னு சொல்லுவேன், நான் 5ன்னு சொல்லுவேன்.
பூரா என்ன சொல்கிறது, ஹம்பக் தியரிஸ். இவங்களா ஒரு தியரியை கிளப்பி விடுறது. நம்பர்ன்றதே ரிலேட்டிவ். சரியா? இப்போ ஒரு 4 கோடு போட்டு குறுக்கால ஒரு கோடு போட்டால் 5ன்னு ஒருத்தன் சொல்லுவான். இப்படி 5ன்னு போட்டு அது 5ம்மா, ஒருத்தன் V போட்டு அதுவும் 5ம்மா. அப்போ எதை தான் நீ 5ன்னு சொல்லுவேன், எல்லாம் எதை 5 இல்லைன்னு சொல்லுவேன்? இப்போது ஒரு குறிப்பிட்ட குரங்கினம் தான் வந்து மனுஷனாக மாறி இருக்கு, இல்லை ஒரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட குரங்கினம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த குரங்கினம் மட்டும் மனுஷனாக மாறக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் உருவாச்சு? அதான் முதல் சூழல் இதுதாம்மா. அட்வான்டேஜ் எவல்யூஷனில் கிடைச்ச முதல் அட்வான்டேஜ் மனுஷனுக்கு எதுனா கட்டவிரல். இந்த கட்டவிரல் அட்வான்டேஜ் கிடைக்கும்போது மற்ற குரங்குகள் வந்து 5 விரலையும் போட்டு போட்டு தான் அப்படி தொங்கிட்டு கிடக்குது. இவன் அந்த தொங்குற வேலையை அதோட விட்டுட்டான். இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா நம்ம மனிதன் வந்து நம்ம ஜெனட்டிக்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஃபியர்லாம் சில ஃபியர் இருக்குது. படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு எங்கேயோ மேலேருந்து கீழே விழுவுற மாதிரி ஒரு கனவோ ஒரு ஃபீலிங் வரும். டக்குன்னு பயத்தில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா பெட்டில் தான் படுத்திருப்பீங்க, இல்லை தரையில் தான் படுத்திருப்பீங்க. அது என்னென்னா, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷன் மரத்து மேலே குடியிருந்த காலத்தில் தூக்கத்தில் மரத்துலேருந்து உருண்டு விழுந்த அந்த பயம், மரத்துலேருந்து விழுந்துடக்கூடாது, ஏன்னா கீழே போனோம்னா மிருகம் ஏதாவது அடிச்சு போட்டுரும். இருட்டு பயம் கூட ஜெனட்டிக் ஃபியரில் ஒரு ஃபியர் தான் இருட்டை பார்த்து பயப்படுறதும் அப்படிங்கிறதும். ஸோ இந்த மாதிரி பல ஜெனட்டிக்கலாகவே அந்த சர்வைவல் மோடில் இருந்த டைமில் வந்த ஃபியர் இன்னும் நமக்குள்ளே இருக்குது. அது நமக்கு தேவை கிடையாது, இன்றைக்கி தேவைப்படலைன்னு வச்சுக்கலாமே. குறிப்பாக சொன்னால் பாம்பு பற்றிய கனவுகள் வர்றது கூட அதுவும் ஒரு ஜெனட்டிக் ஃபியர் தான். ஸோ இந்த கட்டை விரல் முதல்ல வரும்போது அவனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் மற்ற மிருகங்கள்ட்ட இருந்து கிடைக்கிது. அவனால் பொருட்களை ஈஸியாக பிக் பண்ண முடியுது. அதை வந்து இப்போ ஒரு பழத்தை வந்து ஒரு குரங்கு சாப்பிட்றதுக்கும் மனுஷன் சாப்பிட்றதுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். குரங்கு வந்து நிறைய வேஸ்ட் பண்ணும், மனுஷன் வேஸ்டேஜே இல்லாமல் ஃபுல்லாக மொத்தமாக வழிச்சு நக்கிட்டு போயிடுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டவிரல் கிடைக்கும்போது கிடைக்குது. ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு வந்து அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று வருது. மற்ற மிருகங்களுக்கு இல்லாத கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று ஏற்படுது. அதாவது டீகார்ட் சொன்னது தான், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம் அப்படின்பார். நான் யோசிக்க முடியுது, அதனால நான் இருக்கிறேன்னு என்னால் யோசிக்க முடியறதுனால நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த கட்டை விரல் அட்வான்டேஜ் கிடைச்சப்போ இருந்த மனிதனை வந்து 2 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று அஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படின்ற ஒரு வகையாகவும், அதிலேருந்து கொஞ்சம் முன்னேறினதுக்கப்புறம் ஹோமோ ஹோபிலிஸ் அப்படின்னு சொல்கிற 2வது கேட்டகரியாகவும் பிரிக்கிறாங்க. இது வந்து இன்னொன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இதிலிருந்து ஒரே ஒரு வகையான மனிதன் தான் இருந்தான்னு கிடையாது, 2-3 டைப்பாக மனிதர்கள் வராங்க. அதில் இந்த ஹோமோ ஹோபிலிஸ்ன்றது ஒரு வகையான மனிதர்கள்னால், இந்த அஸ்ட்ரலோபித்திகஸ்ன்றது வேற ஒரு வகையான மனிதர்கள். அதாவது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, வெள்ளாடு செம்மறியாடுன்னு 2 இருக்குது, பசுமாடு எரும மாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது போலவே எல்லாமே பார்க்க அதே மாதிரி உள்ள பண்புகளோடு இருக்கும். ஆனால் 2 வேறு வேறையாக இருக்கும். எல்லாம் மாடு தான். ஆனால் இது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு காளை மாடால் எரும மாடை செனை பிடிக்க வைக்க முடியுமா? முடியாது. ஒரு வெள்ளாடு செம்மறியாடோட சேர முடியுமா? முடியாது. இதுவும் ஆடு தான், அதுவும் ஆடு தான். செம்மறியாடு கூட தான் சேர முடியும், வெள்ளாடு கூட தான் சேர முடியும். ஒரு சில நேரங்களில் அப்படி சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிங்கத்தையும் புலியும் ஒன்றா சேர்த்தோம்னா லைகர் அப்படின்னு சொல்லி இன்னொரு புது வகையான மிருகம் வரும் அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இந்த கட்டை விரல் அட்வான்டேஜோட குதிரையும் கழுதையும் அது பண்ணும்போது இந்த கோவேரி கழுதைன்னு சொல்லி ஒரு வகையான உயிரினம் வருது. அது 2தோட பண்புகளோடும் சேர்த்து வரும். இதில் அந்த ஹோமோஹோபிலஸ் காலத்துலலாம் இருக்கும்போது மனுஷனுக்கு கண் இந்த மாதிரி கிடையாது, முன்னாடி இருக்க மாதிரி கொஞ்சம் சைடு வாங்கி தான் இருக்கும். ஏன் கண் சைடில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மாமிச உணவு சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா கண் சைடு கொஞ்சம் வாங்கினாலும் ஓரளவு நேராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் அதால் அந்த வேட்டையாடக்கூடிய மிருகத்தை குறி வச்சு நேராக போக முடியும். ஆனால் மான், ஆடு, மாடு இந்த மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் தான் இருக்கும் கண். ஏன்னா ஆபத்து எந்த பக்கத்துலேருந்து வேணாலும் வரும். புரியுதா? இதெல்லாம் வந்து அந்த எவல்யூஷனில் தானாக உருவாக்கிக்கிட்டது. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப டனல் விஷன் அப்படிம்பாங்க, நேராக தான் பார்க்க முடியும். பெண்களோட பார்வை பார்த்தீங்கன்னா அப்படி வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, சைடில் குழந்தை இருக்கும், டக்குன்னு போய் இப்படி குழந்தைய பார்ப்பாங்க. அவங்களுக்கு சைடில், நமக்கு இந்த சைடில் விஷன் வந்து நமக்கு பெரிஃபரல் விஷன்பாங்க. அது ஆண்களுக்கு வந்து இந்த பெரிஃபரல் விஷன் கம்மி, பெண்களுக்கு பெரிஃபரல் விஷன் உண்டு. நாம் பார்க்கக்கூடிய ஏரியாவை விட பெண்கள் நிறைய அகலத்துக்கு பார்க்க முடியும் அவங்களால.
ஸோ ஏன்னா அவங்க வந்து ஒரே இடத்துல இருந்து வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இவன் வேட்டையாட போகிறவன். அப்படி தான் இந்த பார்வையோட அகலம் மாறுறது. எப்படி சிங்கம் புலிக்கெல்லாம் கண் முன்னாடி பக்கமாகவும், அதே நேரத்தில் பாருங்கள் நரி போன்ற மிருகங்களுக்கு கொஞ்சம் சைடு வாங்கினாப்லேயும் இருக்கும், கொஞ்சம் முன்னாடியும் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஆபத்தும் வரும், அது வேட்டையும் ஆடணும், புரியுதா? ஆனால் மாடு போன்ற மிருகங்களுக்கு பார்த்தா சுத்தமாகவே சைடில் தான் இருக்கும். இப்போ யானைக்கெல்லாம் பாருங்களேன், இப்படி முன்னாடி ஒரு மந்தகம் இருக்கும், ரெண்டு கண்ணுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தனித்தனியாக இருக்கும். குதிரைக்கு பாருங்கள் ரெண்டுமே சைடில் தான் இருக்கும். ஸோ இப்படியாக அந்த அட்வான்டேஜை வச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றான். அப்படி வரும்போது தான் மனிதன் வந்து ஹோமோ எரக்டஸ் அண்ட் நியண்டர்தால் அப்படின்னு 2 வகையான மனிதர்களாக மாறுறாங்க. எப்போ நிமிர்ந்து நிற்க ஆரம்பிக்கிறான். மனிதன் நிமிர்ந்து நிற்கும் போது அவனோட லைஃப்பில் பெரிய சேஞ்ச் ஏற்படுது. இந்த ஹோமோஹோபிலிஸ் எல்லா விலங்குகளுமே ஏதோ ஒரு வகையில் நிமிர்ந்து இருக்கும்ல. இப்போ ஒட்டகச்சிவிங்க அதனுடைய எவாலுவேஷனில் அது மேலே நிமிர்ந்துருக்கு. அந்த நிமிர்தலுக்கும் இந்த நிமிர்தலுக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற எல்லாருக்கும் முதுகு தண்டு எப்படி இருக்குது, மற்ற மிருகங்களுக்கு பூமிக்கு ஹரிசாண்டில் இருக்குது. சிங்கமாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், எல்லாத்தோட முதுகெலும்பும் எப்படி, முதுகு தண்டுவடம் எப்படி இருக்குது, பூமிக்கு ஹரிசாண்டலாக இருக்குது, பேரலாக இருக்குது. மனுஷனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. பூமி இப்படி இருக்குன்னா அவனோட தண்டுவடம் இப்படி இருக்குது. அதுதான் நிமிர்தல் லெவலில் வித்தியாசமான நிமிர்தல். இப்படி நிமிரும் போது என்ன நடக்குதுன்னா 2 வகையான விஷயங்கள் நடக்குது. ஒன்று, கால் வந்து நல்லா பட்டையாக மாறுது. அப்போ தான் பேலன்ஸ் பண்ண முடியுன்ற மாதிரி. குரங்குகளுக்கு பாருங்கள், கைக்கும் காலுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மனிதன் நிமிர்ந்து நிற்க ஆரம்பித்தோடனே கால் விரல்களின் நீளம் குறைஞ்சிருச்சு. இந்த உள்பக்கம் இருக்குல்ல, இது அகலம் அதிகமாகிடுச்சு. அப்படி ஆகும்போது ஸ்டெபிலிட்டி கிடைக்குது ஒன்று. 2வது, சவானா, அதாவது புல்வெளி காடுகள் அப்படின்னு சொல்கிறது தான் சவானாம்பாங்க. சவானாவை ரொம்ப தூரம் அவனால் பார்க்க முடியுது. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, முட்டி போட்டு நின்றுக்கிட்டு முன்னாடி எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு பாருங்கள். நேராக நிமிர்ந்து நின்று எவ்வளோ தூரம் பார்க்க முடியுதுன்னு பாருங்கள். அப்போ நேராக நிமிர்ந்து நிற்கும்போது ரொம்ப தூரத்தை பார்க்க முடியும். 2 வகையிலையும் உதவுது. ஒன்று வந்து தன்னுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவனோட இறை வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும். 2வது, ஆபத்து வந்தாலும் ரொம்ப தூரத்தில் வரும்போதே கண்ணுக்கு தெரிஞ்சிடும், தப்பிச்சுக்கலாம். ஸோ சர்வைவல் வந்து ஈஸியாகுது அவனுக்கு. இது அடுத்த கட்ட வளர்ச்சி. 3வது ஒரு மாற்றம் எங்கே வருதுன்னா, காட்டு தீயினால் வருது. காட்டு தீ ஏற்படும் போது இவன் பயந்து போய் எல்லா மிருகங்கள் ஓடுற மாதிரி இவனும் தப்பிச்சு தான் ஓடுவான். திரும்ப வந்து பார்க்கும்போது பார்க்குறான், ஒரு மான் படுத்துருக்கு. ஆனால் அது பழைய கலரில் இல்லை. அவன் பார்த்தோன்னே இது மான் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அந்த கலரில் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்படி அசைச்சு பார்க்குறான். அசைச்சா கால் கரண்டு தனியாக வந்துருச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். தோலை உரிச்சா அதே மாதிரி சதம் இருக்குது, ஆனால் வேறு கலரில் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சாப்பிட்டு பார்த்தா ருசியாக இருக்குது. ருசியாக மட்டும் இல்லை, சாப்பிடுவது சுலபமாக இருக்குது. சாதாரண கேரட்டு தான், அவிச்ச கேரட்டுக்கும் அவிக்காத கேரட்டையும் சாப்பிட்டு பார்த்தோம்னாலே வித்தியாசம் தெரிஞ்சிடும். அப்போ இவன் ஒரு புதுசாக ஒன்று என்ன கண்டுபிடிக்கிறான், நெருப்பில் போட்டோம்னா இது மாதிரி நம்ம சாஃப்டான சாப்பாடு கிடைக்கும் போல். சாப்பாடு சாஃப்டாக கிடைச்சா என்ன அட்வான்டேஜ்? ஒரு சிங்கத்துக்கு கறியை போட்டிங்கன்னா உட்காந்து 1 மணி நேரம் சாப்பிடும். ஏன்னா பச்சை கறி, அதை அடித்து மென்று கடித்து போட்டு சமைச்சி சாப்பிட்டு முடிக்கணும். சமைச்ச சிக்கன்னா எனக்கு தெரிஞ்சலாம் சில பேர் 1 கிலோ சிக்கனை ஒரே ஆள் திங்கிறவங்களாம் இருக்கிறான். அப்போ அந்த சாப்பாடு வேகமாக சாப்பிட முடியும். சாப்பாடு வேகமாக சாப்பிட முடியும் போதே என்ன ஆகுது, உங்களுக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்குது. செரிமானமும் சீக்கிரமாக நடக்குது. செரிமானத்தை விட்டுருங்க, அது எப்படி சாப்பிட்டீங்கன்னாலும் செரிமானம் ஆகிடும். ஆனால் என்ன அட்வான்டேஜ்னா, சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். மாடு மாதிரியோ சிங்கம் மாதிரியோ அசை போட்டுகிட்டே இருக்க தேவையில்ல, மென்னுட்டே இருக்க வேண்டிய மென்று சாப்பிடணும். சிக்கனை பச்சையாக கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட முடியுமா? நமக்கு சாப்பிட முடியாது, அருவருப்பாக இருக்கும். ஆனால் வாயில் போட்டு மெல்லலாம்ல. மென்று அதை பீஸாக ஆக்கி உள்ளே தள்ளணும்னா எவ்வளோ டைம் எடுக்கும்னு யோசிங்க. அப்போ வேட்டையாடுறதுக்கு ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம். ஏன்னா முதல்ல அந்த வேட்டைக்கு உள்ள விலங்கு இருக்கிற இடத்த தேடி போகணும், அதை காத்திருந்து சுற்று போட்டு அதை போட்டு அடித்து எடுத்து கொண்டு வரணும், அதுக்கப்புறம் அதை உரிக்கணும்.
டூல்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. இப்போ நம்மள்ட்ட கத்தி கித்திலாம் இருக்குது, சட்டு பண்ணிடுறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, எந்த கருவிகளும் இல்லாத காலத்தில் கல்லை வச்சு தான் அடித்து பிச்சை எடுக்கணும். அப்புறம் அதை போட்டு வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு போதும் நான் டயர்டாகி அப்பா அதுக்கு மேலே அந்த பழத்தை இருந்தால் கூடாதுன்னு 2 பழத்தை வாங்கி திம்போன்னு சொல்லிட்டு இப்படி தான் அந்த காய்கறிகள் பழங்களை சாப்பிட ஆரம்பிக்கிறது. இதை கறியை சாப்பிட முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதை சாப்பிட்டா தான் தெம்பு கிடைக்குது. ப்ளஸ் இந்த காய்கறிகளும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது தான் சில சின்ன சின்ன கருவிகளை தயாரிக்க ஆரம்பிக்கிறோம். மனிதனை நான் கிளாஸிஃபை பண்ணுறதா இருந்தால் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவேன்னா, ஹீஸ் அ அனிமல் தட் கீப்ஸ் ஆன் டெவலப்பிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். தொடர்ச்சியாக கருவிகளை உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மிருகம். மற்ற மிருகங்களுக்கு தொடர்ச்சியாக கருவிகள்லாம் உருவாக்க தெரியாது. இவன் தொடர்ச்சியாக கருவிகளை உருவாக்குறான். அப்போ அந்த கருவிகளை உருவாக்க அவனுடைய வேலைகள் சுலபமாகுது. நெருப்பு இருந்தால் சீக்கிரம் சாப்பிட முடியுதுன்னு தெரியும். ஏஐ டூலும் அதான். ஆமாம், அன்னைக்கு சிக்கிமுக்கி கல்ல நெருப்பு செஞ்சான்னா அது ஒரு கருவினா ஏஐ இன்னொரு கருவி. அதனால தான் நான் ஏஐ பார்த்து நான் பயப்படுறதில்லைன்னு சொல்கிறது. ஏஐ இஸ் அ டூல், அவ்வளோதான். அது அன்னைக்கு சிக்கிமுக்கி கல் ஒரு டூல் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஏஐன்றது இன்னொரு டூல். அந்த நம்ம சிக்கிமுக்கி கல்லுலேருந்து ஏஐ டூலுக்கு எப்படி சேர்ந்துருக்கோன்றது தான் மனிதகுல வரலாறு. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறான், நெருப்பு வசதியாக இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே நெருப்பை உருவாக்குற கருவியை உருவாக்குறான். அப்போ என்ன பண்ணுறான், அடுத்தால வேட்டையாடுறதுக்கு ஏதாவது தேவைப்படுது. ஒரு கல்லை தூக்கி தான் அடிப்பாங்க. அந்த காலத்தில் முதல்ல வேட்டையாடும் போது என்ன பண்ணியிருப்பாங்க, ஆளாருக்கு கொஞ்சம் கல்லை தூக்கிட்டு போயிருப்பாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இப்போ சீக்கிரமாக சாப்பிட்றான், ஓய்வு நேரம் கிடைக்குது. அந்த ஓய்வு நேரத்தில் இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் தயார் பண்ணுறான். அந்த டைமில் மூளை என்னவா மாறுது? இந்த 2 வகையான உணவுகள் சாப்பிட்றான் பார்த்தியா, அதாவது ஆம்னிவோரஸ் அப்படிம்பாங்க மனிதனை. ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், ஆம்னிவோரஸ் அப்படிம்பாங்க. ஹெர்பிவோரஸ்னால் புல் போன்ற மற்ற வகைகளை மட்டும்தான் சாப்பிடும். கார்னிவோரஸ்னால் அது வெறுமனே கறி போன்ற வகைகளை மட்டும்தான் சாப்பிடும். ஆம்னினா எல்லாம், ஆம்னி பொட்டன்ட்னு சொல்கிறோம்ல, எல்லாம் வல்ல இறைவன் அப்படின்னு. அது மாதிரி ஓரஸ்னா எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியவன். அப்படி சாப்பிடும்போது அவனுக்கு மிக்சடாக எல்லா வகையான சத்துக்களும் கிடைக்குது, ஓய்வு நேரம் நிறைய கிடைக்குது. அப்போ மூளையோட சைஸு பெருசாக ஆரம்பிக்குது. இந்த மூளையோட சைஸ் பெருசாகும்போது தான் ஒரு சிக்கல் வருது. அந்த சிக்கல் தான் அவன் குழுவாக வாழ்வதற்கு பயன்படுது. என்னென்னா, நீங்கள் பார்த்துருப்ப ஆடு குட்டி போடும். இல்லை, அதுக்கு முன்னாடி குழுவாக வாழலையா அவங்க? அதுக்கு முன்னாடிலாம் குழுவாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நிமிர்ற வரை அவன் குழுவாரெலாம் வாழலை. அங்கே ஒரு 2 பேர், இங்கே ஒரு 2 பேர் அப்படி தான் இருந்திருப்பாங்க. இல்லைனா அப்படியே ஒரு கூட்டமாக பொண்ணுங்க சுற்றிட்டு இருந்திருக்கோம். இந்த ஆம்பளைங்க தனித்தனியாக வருவாங்க, அப்பப்போ ஏதாவது நடந்திருக்கும். அப்படி போய் தான் இருக்குது. இந்த நிமிர்ந்ததுக்கு பிறகு தான் ஒரு சிக்கல் வருது அவனுக்கு. என்னென்னா, நிமிர்க்கக்கூடிய காலம் வரும்போது அவனோட மூளை ஏற்கனவே கொஞ்சம் பெருசாகிடுச்சு. பெருசானோடனே என்ன நடக்குதுன்னா, பிரசவத்தில் சிக்கல் வருது. குழந்தை பிறப்பில் என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு மாடு குட்டி போடுதுன்னு வச்சுக்க. அது மாடு குட்டி போடும்போது அதுவும் பெருசாக கத்தும், வலி தாங்க முடியாமல் அந்த கண்ணுக்குட்டி வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே ஒரு 2 நிமிஷம் அந்த கண்ணுக்குட்டி கீழே படுத்து கிடக்கும். அந்த மாடு லேசாக நக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தை பார்த்தோன்னா டபக்குன்னு எந்திரிச்சு நிற்கும், தடுமாறும். ஒரு 10 நிமிஷத்தை பார்த்தோன்னா நடக்க ஆரம்பிச்சிடும், துள்ளி குதிச்சு விளையாடும். பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாம். நானும் சின்ன வயசில் கிராமத்தில் எல்லாம் பார்த்துருக்குறேன். இது ஆடும் அப்படி தான், காட்டில் இருக்க எல்லா மிருகங்களும் அப்படி தான். அதுக்கு காரணம் என்னென்னா, 2 கால் கர்ப்பப்பை, அப்படியே பின்பக்கம் அந்த குழந்தை வெளியே வர்றதுக்கு உண்டான வழி, அந்த வெஜைனான்றது. அப்போ இந்த குழந்தை இப்படியே வெளியே வந்துடும் முழுசாக வளர்ச்சி அடைஞ்ச குழந்தை வெளியே வந்துடும். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, மனிதன் நிமிர்ந்து நின்ன உடனே அந்த பிறப்பு உறுப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அதை வெஜைனான்னு சொல்கிறத விட அதை பர்த் கேனால்னு சொல்லலாம். செக்ஸுக்கு தான் அதுக்கு வெஜைனான்னு பேர். டெலிவரி டைமில் அது பர்த் கேனால். அந்த பர்த் கேனாலோட பொசிஷன் ஒரு மாதிரி இடக்கு மடக்காம ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. அது எக்ஸாக்டாக பின்னாலேயும் இல்லை, எக்ஸாக்டாக முன்னாலேயும் இல்லை, 2க்கும் நடுவில் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த முழுமையாக வளர்ந்த குழந்தையாக அந்த மனுஷன் வெளியே வந்தான்னா, இந்த பெல்விக் போன்னு சொல்கிறாங்கல்ல, இடுப்பு எலும்பு, அது ஒரு அளவுக்கு மேலே விரிஞ்சு உடஞ்சி அந்த பொம்பளை செத்தும் போயிடும். அந்த பொம்பளையால் சர்வை பண்ண முடியாது. அப்போ எவல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணுதுன்னா, அந்த குழந்தைய ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு,
அப்படின்ற கட்டம் வந்தோடனே 9-9.5 மாதத்தில் டக்குன்னு வெளியே தள்ளிடும். அப்போ 9.5 மாதத்தில் வந்து பிறக்கிற குழந்தையால் எந்திரிச்சு நிற்க முடியாது. மற்ற மிருகங்களில் உள்ள குட்டியெல்லாம் பிறந்த உடனே 10 நிமிஷத்தில் எந்திரிச்சு நின்றுடும். மனுஷனால எந்திரிச்சு நிற்க முடியாது. குழந்தை பிறப்புன்னு ஒன்று வரும்போது குழந்தை வந்து முழுமையாக வளர்ச்சி அடையாத குழந்தையாக பிறக்கிறது. சில பேர் யாராவது திட்டுவாங்க, குறப்பிரசவத்தில் பிறந்தவங்க. அப்படிலாம் திட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. மனுஷன் எல்லாருமே குறப்பிரசவத்தில் பிறந்தவன் தான். 9.5 மாதத்தில் பிறந்துடுறான். உண்மையான முழு மனித குழந்தையாக பிறக்கணும்னா 18 மாதம் உள்ளே இருந்து பிறந்தா தான் அது முழுசாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்படியே பிறந்த உடனே ஒரு 5 நிமிஷத்தில் எந்திரிச்சு நின்று நடக்க ஆரம்பிச்சிடும். அது நடக்கிறது இல்லை. மிச்சம் அந்த 9 மாதத்தில் வெளியே வந்து தான் வளருது அந்த பிள்ளை. அப்போ இந்த வளரும்போது என்ன ஆகுதுன்னா, பேரண்டிங்கிறது ஒரு பெரிய வேலையாக மாறுது. மற்ற மிருகங்களை பொறுத்தவரை பேரண்டிங் வந்து ரொம்ப சிம்பிள். என்னென்னா, அந்த கன்றுக்குட்டிக்கு பசிக்கும் போது பால் கொடுத்தா மட்டும் போதும், வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மனித குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குற நேரத்தை தவிர மற்ற நேரமும் அந்த பிள்ளைய நம்ம பார்த்துக்கணும். அதால் உட்கார கூட முடியாது, நிற்க முடியாது, படுத்தே தான் கிடக்கும். அப்போ என்ன ஆகுது, இந்த குழந்தையை பெற்ற ஒரு பெண் இருக்காங்கல்ல, அவங்களால வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த குழந்தைய பார்த்துக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது, இந்த குழந்தையை பாதுகாப்பதற்காக குழுவாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் குழுக்கள் உருவாகுது. ஏன்னா எப்போவுமே இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா அந்த பொண்ணு வந்து இயற்கை உபாதைகளுக்கு டாய்லெட் போகணும், எதுக்கு போகணுன்னாலும் போக முடியாதுல்ல. அப்போ அதெல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து வாழும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்க முடியுது. அப்போ இந்த கோஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இந்த கோஆப்ரேஷன் அண்ட் கோ பிலீஃப் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஹோமோசேப்பியனில் இருக்குது, நியண்டர்தாலில் இல்லை. ஏன் ஹோமோசேப்பியன்ஸ் கிட்ட இருக்குது, இவங்ககிட்ட இல்லை? அது மனிதனுக்கு, இந்த ஹோமோசேப்பியனுக்கு வந்து கற்பனை பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்குது. இமேஜினேஷன், கற்பனையான சில விஷயங்களை நம்ப முடியுது அவனால். இதை எல்லாரும் ஃபோனுன்னு சொல்கிறதுனால ஃபோனுன்னு நம்மளும் சொல்கிறோம். இதே போய் இங்கிலாண்டில் போய் இது இந்த அலைபேசி எவ்வளோங்கன்னு கேட்டால் அவனுக்கு தெரியுமா? ஹவு மச் இஸ் திஸ் அலைபேசி அப்படின்னு கேட்டால் அவனுக்கு தெரியுமா? நமக்கு இங்கிலீஷ் தெரியும், அதனால ஃபோன்னு அவன் கேட்டான்னா புரிஞ்சிருது. நமக்கு இங்கிலீஷ் தெரியலைன்னா அவங்க கேட்டான்னா நமக்கு புரியுமா? புரியாது. ஸோ ஒரு காமன் பிலீஃப்னு ஒன்று உருவாக்குறான். இது ஹோமோசேப்பியன்ஸ் உருவாக்குறாங்க. ஆமாம். என்ன அது எலாபரேட் பண்ணி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அதாவது நல்ல அகலமாக இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தோன்னா மேலே போக போக இது வந்து கொஞ்சம் குட்டியாகிடும். அந்த மேலே கொஞ்சம் போனதுக்கப்புறம் பார்த்தா பச்சை பச்சையாக இருக்கும். இதை நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? நான் அப்படி ஒரு உருவத்தை நான் பார்த்தேன்னு வந்து உன்கிட்ட சொல்கிறேன். இதை நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? உங்ககிட்ட இன்னொரு நாள் காட்டும்போது காட்டுறேன், இதைத்தான் அன்றைக்கி சொன்னேன்னு. ஓ அப்படியான்னு நீ புரிஞ்சுக்கிற. அடுத்தால நீ இன்னொருத்தனுக்கு சொல்லணும், எப்படி சொல்லுவ? நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொல்லணும். அதுக்கு வேலை சிம்பிளாக அதுக்கு மரம்னு ஒரு பேர் வச்சுருவோம் அப்படின்னு வச்சா சிம்பிளாக முடிஞ்சுதா? மரத்துக்கு மரம்னு யார் பேர் வச்சது? ஆடுக்கு ஆடுன்னு யார் பேர் வச்சது? மாடுக்கு மாடுன்னு யார் பேர் வச்சது? இப்படி அந்த ஒரு விஷயத்தை அப்ட்ராக்டாக உள்ளே வாங்கக்கூடிய ஒரு தன்மையை ஹோமோசேப்பியன்ஸ் டெவலப் பண்ணிக்கிறாங்க. நியண்டர்தால்ஸ் அதை டெவலப் பண்ணல. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வளருதாங்க. அங்கே தான் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்ல மாட்டாங்க, காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற தன்மை, புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடியது. அந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வரும்போது தான் லாங்குவேஜ்னு ஒன்று டெவலப் ஆகுது. இல்லை இவங்க குழுவாக இயங்கிறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இப்போ ஸ்டோரிஸ் அண்ட் மித்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அது இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த ஸ்டோரிஸ் வருது. ஓகே, அது என்ன மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வர? இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நியண்டர்தால்ஸ் வந்து காணாமல் போனது, எக்ஸ்டிங்க்ட் ஆனதுக்கு காரணம் என்னென்னா அவங்கள்ட்ட இந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸில் வந்து கொஞ்சம் குறைபாடு இருக்குது. ஆனால் அவங்க வந்து தே ஆர் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மேக்கர்ஸ். பல கருவிகள் செய்கிறது எப்படின்னு நியண்டர்தால்கிட்ட இருந்து தான் ஹோமோசேப்பியன்ஸ் கற்றுக்கிறாங்க. ஆனால் ஹோமோசேப்பியன்ஸால் பேய் கதை சொல்ல முடிஞ்சது, பேய் கதையை நம்ப முடிஞ்சது. நியண்டர்தாலால் பேய் கதையை ஏற்றுக்க முடியல, பேய் கதையை நம்ப முடியல. அப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டான், இவன் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டான், இவன் அவங்களையே
ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த காக்னிட்டிவ் ஸ்கில் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன ஆகுதுன்னா படம் வரைகிற மாதிரி ஆகுது. அதாவது இந்த குகை ஓவியங்கள்லாம் பார்க்குறோம்ல, இதெல்லாம் வந்து பேலியோலித்திக் அப்படிம்பாங்க. பேலியோலித்திக்னா பழைய கற்காலம். முதல்ல கற்காலம்னு ஒன்று உருவாகும்போது தான் கற்கால கருவிகளை கண்டுபிடிக்கிறாங்க. கல்லால் செய்த கருவிகள், அந்த கல்லால் செய்த கருவிகளை பயன்படுத்திக்கிட்டு வேட்டையாட போகிறது. அவன்கிட்ட இருந்த ஒரே ஆயுதமே கல் மட்டும்தான். அப்போ அதை வைத்துக்கொண்டு குகைகளில் ஓவியங்கள் வரைய ஆரம்பிக்கிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன். எப்படி கம்யூனிகேஷன் வருதுன்னா, நான் வந்து ஒன்று சொல்லணும், இன்றைக்கி வேட்டையாட போனேன் அப்படின்றேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறேன், என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கிறுக்கி ஒரு 4 காலில் ஒரு மிருகம் மாதிரி போட்டு நாங்கள் 4 பேர் இப்படி சுற்றி நின்னோன்ற மாதிரி போட்டு அதெல்லாம் வரைஞ்சி காமிச்சு இந்த மாதிரி இப்படி தான் வேட்டையாடணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த பெண்கள் வந்து குழுவாக வாழ ஆரம்பிக்கும் போது, தொடர்ந்து குழந்தைகள் பிறக்கும்போது அந்த குழந்தை, ஏன்னா அன்றைக்கி தேதிக்கு அவனுக்கு ஒரே வேலை என்னது, வேட்டையாடணும், சாப்பிடணும், செக்ஸ் வச்சுக்கணும், தூங்கணும், மறுநாள் எழுந்திரிக்கணும். இதே தான் வேலை, வேறு ஒரு பெரிய வேலையும் கிடையாது, படிக்கணும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ இது குழந்தைகள் பிறப்புன்றது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தொடர்ந்து நடக்கும்போது பெண்களோட மூமெண்ட் வந்து தொடர்ந்து குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா அப்படி மூமெண்ட்டை குறைச்சி ஒரு குழுவாக வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்களை வளர்க்க முடியும். அப்போ தான் அந்த கூட்டம் பெருசாகும். ஏன் கூட்டம் பெருசாகணும்? கூட்டம் பெருசானால் தான் வேட்டைக்கு நிறைய ஆள் கிடைக்கும். இப்போ இந்த ஹோமோசேப்பியன்ஸுக்கும் நேண்டர்தாலுக்கும் மோதல்கள் நடந்திருக்கா? எதனால் அந்த மோதல்கள்லாம் நடந்து? மோதல்கள்னு அதை சொல்ல முடியாது, இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. அதாவது நம்மளோட டிஎன்ஏல ஹோமோசேப்பியனாக இருந்தாலும் நேண்டர்தால் டிஎன்ஏவும் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நேண்டர்தால் மனிதர்களும் ஹோமோசேப்பியன் மனிதர்களும் உடலுறவில் ஈடுபட்டு குழந்தைகள்லாம் பிறந்திருக்கு. அதுலேருந்து வந்தது தான் கடைசியாக இப்போ உள்ள ஹோமோசேப்பியன் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹோமோசேப்பியன் சேப்பியன் அப்படிம்பாங்க. சிந்திக்க தெரியும் என்று தெரிந்த மனிதர்கள். சிந்திக்க தெரிந்த மனிதன் சொல்கிறது தான் ஹோமோசேப்பியன். சிந்திக்க தெரியும்ன்ற தெரிஞ்ச மனிதன் அப்படின்ற அர்த்தத்தில் அதை இன்னும் அழுத்தமாக சொல்லுவாங்க, ஹோமோசேப்பியன் சேப்பியன் அப்படிம்பாங்க. இப்போ இந்த பழைய கற்காலம்லாம் முடிஞ்சு நடுக்கற்காலம் வருது, கருவிகள் இன்னும் மேம்படுது. அதுக்கு அடுத்தால புதிய கற்காலம் வருது. அந்த புதிய கற்காலம் வரும்போது என்ன நடக்குதுன்னா, இவர்கள் மற்ற மிருகங்களை, மற்ற பயிர்களை, அதாவது செடி கொடிகளை டொமஸ்டிகேட் பண்ணுறாங்க. மிருகங்களையும் செடி கொடிகளையும் தன்வயப்படுத்துகிறான். ஆங்கிலத்தில் சொன்னால் ஈஸியாக நான் சொல்லிடுவேன், தமிழில் எனக்கு சரியான வார்த்தை கிடைக்க மாட்டேங்குது. இங்கிலீஷில் சொல்லுவேன். டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். மிருகங்களை தன்னோட வளர்ப்பாக கொண்டு வர மாதிரி கொண்டாடுறான். தானே வளர்த்து உருவாக்குறது மாதிரி மாற்றுறான். எதுக்காக? தன்னுடைய வேலைகளை குறைப்பதற்காக. ஒரு இடத்துல இருந்து எதையோ ஒன்று கொண்டு போகணும். ஒரு மாடை பழக்கி வச்சுருந்தா அந்த மாட்டை முதுகில் தூக்கி வச்சுட்டு மாட்டை மட்டும் இழுத்துட்டு போனால் போதும் அப்படின்ற இடத்துக்கு வர்றான். இப்போ இரவு முழுதும் ஒரு ஆண் முழிச்சுட்டே இருக்க தேவையில்ல, ஒரு நாயை பழக்கி விட்டா அது ஏதாவது. நாய் தான் ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட் ஆன மிருகம். அதுக்கு பேரே அண்டி பிழைக்கும் நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கற்றுக்குச்சு, இவன் கூடவே இருந்தால் இவன் ஜோறு போடுவான் அப்படின்னு. நாம் போய் கஷ்டப்பட்டு வேட்டையாடணும்லாம் அவசியம் இல்லை. இவன் கூட இருந்துட்டு இவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா அவன் நமக்கு நல்ல சோறு போடுவான் அப்படின்றது தெரிஞ்சு அது முதல்ல அதுதான் மனுஷன்ட்ட வந்து சேர்ந்த மிருகத்தில் முதல் மிருகம். அண்டி பிழைக்கும் நாய், அதுதான் கரெக்டான வார்த்தை. வந்து நம்மை அண்டி பிழைக்குது. அது நம்ம இல்லைன்னா அது செத்து போயிடும். அது கரெக்டாக. ஆனால் என்ன தெரில விட்டு என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் பயமுறுத்துறாங்க, அதுதான் கடுப்பாக இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தால செடி கொடிகளெல்லாம் டொமஸ்டிகேட் பண்ணான் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது என்ன கான்செப்ட் சார்? புரியலையே. மிருகத்தையாவது பழக்கிறான்னு சொல்லலாம், செடி கொடிகள்லாம் எப்படி பழக்கிறான் அப்படின்றீங்கன்னா, செடி கொடிகளையும் மனுஷன் தான் பழக்கிறான். இயற்கை விவசாயம்னு இவங்க பூரா உருட்டுவாங்க. இயற்கை விவசாயம்னு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. இயற்கை விவசாயம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே நீங்கள் எங்கேயாவது ஒரு மரத்தில் ஒரு பழம் இருக்கும், அந்த பழத்தை பறவைகள் ஏதாவது சாப்பிட்டு போகும், இல்லை மிருகங்கள் ஏதாவது சாப்பிட்டு அந்த கொட்டை ஜீரணமாகாமல் வெளியே வந்து அதோட சாணியோட எங்கேயோ போய் தரையில் விழும். அதில் இருந்து மறுபடி செடி முளைச்சி மரமாக வரும். அப்படி வந்தால் தான் அது இயற்கை விவசாயம். இல்லைன்னா அது இயற்கை விவசாயமே மற்ற எல்லா விவசாயம்ன்றதே செயற்கை. அதுக்கு போகும்போது தான் மனிதனோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக மாறுது. இந்த காலகட்டம் வரும்போதே கிட்டத்தட்ட எங்கே வந்துட்டோம்னா, இன்றைக்கி தேதிக்கு ஒரு 11,500 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். இல்லை நான் நடுவில் சில விஷயங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகிறோம்னு வச்சிங்களேன், அவ்வளோத்தையும் சொல்ல முடியாது. மனிதன், அதாவது இந்த
ஓரளவுக்கு இந்த ஹோமோசேப்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள மனிதனாக உருவாகக்கூடிய காலகட்டம் வந்து ஹோமோ எரெக்டஸ் காலமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு தேதிக்கு 3 லட்சம் ஆண்டுகள் நமக்கு கிடைச்ச எவிடன்ஸை வச்சு. சில பேர் வந்து சொல்லுவாங்க, என்ன தமிழனே கிடையாது ஆப்பிரிக்காலன்றான், தமிழில் தான் ஃபஸ்ட்டு, தமிழில் தான் டைனோசரே. அது முன்னாடி ஒருத்தர் உருட்டிகிட்டு இருந்தார், ஒரிசா பாலுன்னு. இது தமிழ் டைனோசர் முட்டை அப்படின்னு. அந்த டைனோசர் வாழ்ந்த காலத்தில் தமிழே கிடையாதுடா, மனுஷனே கிடையாது. முதல்ல எதோ உருட்டினாலும் தமிழோட போட்டு உருட்டக்கூடாது. இப்போ அவங்க சொல்லக்கூடியதை என்ன சொல்கிறாங்கன்னா, சுமார் இன்னைக்கு தேதிக்கு 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து புலம்பெயர்ந்திருக்கலான்றாங்க. அதை எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, அந்த புலம்பெயர்ந்த மனிதர்களின் எலும்புக்கூடோட ஒத்து போகிற மாதிரி ஒரு எலும்புக்கூடு 2 லட்சம் ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு எலும்புக்கூடு ஆப்பிரிக்காவில் கிடச்சிருக்கு. ஸோ அதை வைத்துட்டு ஆப்பிரிக்காவிலேருந்து தான் மனுஷன் வெளியே போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எலும்புக்கூடும் ஒரு ஆம்பளை எலும்புக்கூடு இல்லை, அது ஒரு பொம்பளையோட எலும்புக்கூடு. அதை வெள்ளைக்காரன் தானே கண்டுபிடிச்சான், அதனால் அதுக்கு லூசின்னு அவன் பேர் வச்சிட்டான். சரியா? அப்புறம் மனிதர்கள் அதையும் சொல்கிறதே என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் 12% மக்கள் தான் அங்கேருந்து வெளியே போனாங்க. அந்த காலகட்டத்தில் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களின் சராசரி எண்ணிக்கை 2 லட்சமாக இருந்திருக்கலாம். அதில் வெறும் 2000 பேர் தான் வெளியே போனாங்க ஆப்பிரிக்கா விட்டு அப்படின்னு கண்டுபிடிப்புகளில் சொல்கிறாங்க. அதாவது அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் கனடாவில் இருக்கிற ஒருத்தருக்கும் டிஎன்ஏ எடுத்து ஒத்து போதான்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 90% ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்க்க இவன் கருப்பாக இருப்பான், வெள்ளையாக இருப்பான், எப்படி வேணா இருப்பான், ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆப்பிரிக்காவில் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கிராமத்துக்கும் பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவனோட டிஎன்ஏவையும் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா வித்தியாசம் வந்து ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். எதனால் அது மாதிரி? ஏன்னா அங்கே உருவான அந்த 2 லட்சம் மனிதர்கள் இருந்தாங்கல்ல, அதுலேருந்து வெளியே போனது அந்த 2000 பேர் தானே. அந்த 2000 பேருக்குள்ள ஜெனட்டிக்ஸ் தானே எல்லாருக்குமே இருக்கும். மிச்சம் இருந்த 1,98,000 பேருக்கு வேறு வேறு ஜெனட்டிக்ஸ் இருந்திருக்கும்ல, அது அப்படியே மல்டிப்ளை ஆகி பிரிஞ்சே இருக்குது. ஆப்பிரிக்காவுக்குள்ளேயே பல வேரியன்ஸில் நீங்கள் ஜீன்ஸ் பார்க்கலாம். மீதம் இருக்கக்கூடிய மொத்த உலகத்துலேயும் பெரிய வேரியேஷனே இருக்காது. ஏன்னா எல்லாருமே அந்த 2000 பேர்லேருந்து புலம்பெயர்ந்தவர்கள். இது ஒரு கட்டமாக மாறுது. சுத்தமான கலப்படம் இல்லாத ரத்தம்னா அதுதான் ஆப்பிரிக்காவில். ஆமாம், ஆப்பிரிக்காவில் இருக்கதான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இந்த பூமியோட எந்த தட்பவெட்ப நிலைக்கும் தாக்கு பிடிக்கும் மாதிரி அவங்களோட உடல் அமைப்பு இருக்கும். நல்ல ஜா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஜாவாக இருக்கும். மூக்கு பார்த்திங்கன்னா நல்ல பொட்டப்பாக மூச்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். காது நல்ல பெருசாக இருக்கும். ஆளும் நல்லா ஆளு ஸ்லிம்மாக, அது ஸ்லிம்மு ஃபிட்டெல்லாம் போக வேண்டாம். தோல் கருப்பு நிறம், வெயிலுக்கு நல்லா தாங்கும். இப்படி அவங்க இருக்கிறாங்க. மற்ற மனிதர்கள் அவங்கவுங்க போய் குடியேறிய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றாறு போல் அவர்களது உடல் அமைப்பெல்லாம் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது இந்த இன்றைக்கு தேதிக்கு ஒரு 11,500 ஆண்டுகளுக்கு முன்பாக பின்பனி காலம்ன்றது முடிவுக்கு வருது. அதை வந்து ஜியாகிரபிக்கலாக பிளஸ்டோசீன் அப்படிம்பாங்க. பிளஸ்டோசீன் வரும்போது முழுமையாக இருந்த பனியெல்லாம் பல இடங்களில் உருகி நிலப்பரப்புகள் நிறைய உருவாக ஆரம்பிக்குது. இன்றைக்கி தேதிக்கு ஒரு 14,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு மனிதனின் எலும்புக்கூடு என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, அந்த மனிதனின் உருவம் இப்போ நம்ம இருக்கிற அதே உருவத்தோட 100% எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அதாவது 14,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனிதனை கூட்டு வந்து ஷேவெல்லாம் பண்ணி இப்போ மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் 14,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வேண்ட அடையாளமே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற ஆட்களோட நேராக மேட்ச் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களெல்லாம் கூட்டு வந்து நம்ம இப்போ இருக்கிற மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றினோம்னா இப்போ இருக்கிற மனுஷன் மாதிரி இருக்க மாட்டாங்க பார்க்குறதுக்கு. அவங்களோட உருவ அமைப்பு கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். அதை வந்து குரோமேக்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வரலாற்றுக்கு முந்தைய மனிதகுல பிரச்சனை தான் இது பூராமே. இதெல்லாம் முடியும் போது தான் நிலங்கள் நிறைய கிடைக்குது. தட்பவெட்பங்கள்லாம் இப்போ உள்ள சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது விவசாயம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மனிதன் நகரும்போது உணவுக்காக தேடி அலையிறது அப்படின்ற வேலை குறையுது. அப்போ நகரங்களாக மாறுது. நகரங்கள் மாறும்போது ஒன்றாக வாழ்வதற்கு சில கதைகள் தேவைப்படுது. ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, அந்த பச்சையாக இருந்தால் இப்படி தான் மரம்னு சொன்னதுக்கு போல அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டான். இது வந்து சாமி, இந்த சாமியை நம்பு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு ஏற்ற வகையில் ஒரு கடவுள் கதைகளெல்லாம் உருவாக்கிக்கிறாங்க. அந்த கடவுள் கதைகளும்
அந்த சமூகம் ஒன்றாக வாழ்வதற்கு ஏதுவாக இருக்குது. அந்த கடவுள் பெயராலேயே பிற்காலத்தில் பலர் கொல்லப்படுவதற்கும் காரணமாக மாறுது. எல்லாரும் முஸ்லீம்ஸ் கொண்டாங்க. முஸ்லீம்ஸ் கொண்டதை விட கிறிஸ்டியன்ஸ் கொண்டது ஜாஸ்தி. சரியா? கிறிஸ்டியன்ஸ் கொண்டதை விட இந்துஸ் புத்திஸ்ட்டை கொண்டது ஜாஸ்தி. எல்லா இடத்துலையும் மதத்தின் பெயரை சொல்லி, அதாவது நான் நம்புகிற மதம் தான் சரி. இப்போ அது வேற ஒரு ஃபேஷனுக்கு வந்திருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் யூஸ் பண்ணுற ஏஐ தான் பெஸ்ட்டுன்றாங்க. இப்போது மின்னல் முரளின்னு ஒரு படம் இருக்குது, முன்னாடி வராது. இப்போ மின்னல் முரளின்னு ஒரு படம் இருக்குது. அவனுக்கு வந்து ஒரு இடி தாக்கிட்டவன் மேலே அவனுக்கு ஒரு சூப்பர் பவர் வந்துடும். இப்போது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு பிக் பேங் தேரிக்கு அப்புறமா புரோட்டோசோவா அதுக்கு வந்து அது மேலே ஒரு மின்னல் தாக்குது, அது ஒரு சூப்பர் பவராக மாறுது, ஒரு உயிராக மாறுது. அப்படியே வந்து இவ்வளோ தொலைவு கடந்து வந்திருக்கிறோம். இப்போது உண்மையாகவே மனுஷனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கா? சூப்பர் பவர்னால் இப்போ மற்ற விலங்குகளிலிருந்து அவன் தனித்து இயங்குறான். அது வெறுமனே மூளை, ஆயுதங்கள் தயாரிப்பது, அவனுடைய உணவை அவனே தேடிப்பது, இப்படி தானா? இல்லை உண்மையாகவே மனுஷன் மற்ற உயிரினங்கள்லேருந்து வேறுபட்டவனா? அந்த ஒரு இடத்துல மட்டும் மனிதன் வேறுபடுவது எங்கன்னா, மனுஷனால் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க முடியும். வேறு எந்த விலங்காலையும் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க முடியாது. அதாவது ஒரு 2 வயசு குழந்தைகிட்ட ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை கொடுத்து 2 சாப்பிட்டுட்டு மிச்சம் வை, அம்மா நாளைக்கு தருவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த பிள்ளை 2 பிஸ்கெட் சாப்பிட்டு அம்மாட்ட கொடுத்துரும். ஒரு 9 வயசு நாய் வீட்டில் இருக்குன்னு வச்சுக்க, அந்த நாய்கிட்டே அதே மாதிரி ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை கொடுத்து, எதுக்கு 9 வயசு நாயின்னு சொல்கிறேன்னா, அந்த நாய் 9 ஆண்டுகளாக நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்கும். அதே மாதிரி ஒரு பிஸ்கெட்டை கொடுத்து, பேக்கெட்டை கொடுத்து 2 மட்டும் சாப்பிட்டு மிச்சத்தை நாளைக்கு சாப்பிடுன்னு சொன்னால் அதுக்கு புரிய வைக்க முடியுமா உங்களால்? மிச்சத்தை நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த நாய்க்கு புரியவே புரியாது, உங்களால் புரிய வைக்கவே முடியாது. மற்ற எல்லாம் நீங்கள் புரிய வச்சுருவீங்க, உட்காருனா உட்காரும், நில்லுனா நில்லும், டான்ஸ் ஆடுனா ஆடும், எல்லாம் பண்ணும். இந்த நாளைக்கு மிச்சம் வச்சு இதை சாப்பிடுன்னு சொன்னால் அது புரியவே புரியாது. சிலர் வந்து தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, தேனீக்கள்லாம் சேர்த்து வைக்கலையா, எறும்புலாம் சேர்த்து வைக்கலையா அப்படிம்பாங்க. அங்கே வந்து அந்த தேனீக்கள்லேயே ஒரு கேட்டகரி தேனீக்கு பேர் ஒர்க்கர் பீ தான். அது வேலை தேன் எடுத்து கொண்டாந்து அங்கே வைக்கணும், அவ்வளோதான் அதுக்கு வேலை. அது வந்து நிறைய வச்சிட்டோமா, போதுமா, நிப்பாட்டிடலாமா அப்படின்லாம் அதுக்கெல்லாம் தெரியாது. அதோட வேலை எந்திரிச்சு போனோமா, விடிஞ்சிருச்சா, ஒவ்வொரு பூவாக போய் தேன் எடுத்து கொண்டாந்து வச்சுட்டே இருக்கணும். சாயங்காலம் மகிழ்ச்சியாக போய் உள்ளே போய் படுத்துக்கணும். முன்னாடி இருந்த மனுஷனுக்கு இந்த எடுத்துக்காட்டு வந்து சரியாக இருக்கும். இப்போ இருக்கிற மனுஷனுக்கு ஃப்யூச்சரை பற்றி சிந்திக்கிறதா இருந்தால் எதை பற்றி சிந்திக்கிறான், அவன் என்ன பண்ணுறான்? இல்லை, அதுக்கு அதாவது 2 வகையாக ஃப்யூச்சர் யோசிக்கிறான். நாளைக்கு என்ன பண்ணுறது, அடுத்த மாதம் என்ன பண்ணுறது, அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது, 5 வருஷம் கழித்து என்ன பண்ணுறது, இதெல்லாம் யோசிக்கிறான். அதாவது குழந்தை பிறந்துட்டா என்ன பண்ணுறது, அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறது. ஸ்கூல் படிக்கும்போது நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும், அடுத்த மாதத்துக்கு டெஸ்ட்டுக்கு படிக்கணும், 3 மாதம் கழித்து ஆஃபலிக்கு படிக்கணும், 6 மாதம் கழித்து ஆனுவலுக்கு படிக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வேற ஒரு படிக்கணும், ஸ்கூல் படித்து முடிச்சாச்சுன்னா காலேஜுக்கு போகணும், என்ன மாதிரி படிக்கிறது, படிச்சுட்டு அப்புறம் என்ன வேலைக்கு போகிறது, அப்புறம் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்புறம் எப்படி குழந்தைய வளர்க்குறது, இப்படி எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுட்டே போகிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் செத்ததுக்கப்புறம் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இப்போது அவன் ஒரு கதைகளை உருவாக்குறான். இப்போது ஒரு லேண்ட் இருக்குது, லேண்ட் இடத்துல விவசாயம் பண்ணுறாங்க, குழுவாக இயங்குறாங்க. இப்போது இந்த மனிதர்கள் அவங்க இப்போ ஜெனட்டிக்காக அவன் மைண்டில் ஒன்று இருக்குல்ல, நம்ம குழுவாக இயங்குறோம், குழுவாக தான் இயங்க முடியும் அப்படின்ட்டு, அதுலேருந்து எப்போ மாறி தனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிறது, மற்றவங்களை கொலை பண்ணுறது, மனிதர்களுக்குள்ளேயே மனிதர்கள் மோதல், இதெல்லாம் எப்போ உருவாகும்? இல்லை, அதுக்கு இன்னும் 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து மனிதன் வந்து இப்போ கோபம், பொறாமை, மற்றவனை வீழ்த்துவது. அதாவது மனிதனால் என்ன செய்ய முடியும்னா, இன்னொரு மனிதனை தாக்க முடியும். மனிதனால் இன்னொரு மனிதனை தாக்க முடியும். ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்துக்கிட்ட போய் சண்டை போடாது, சரியா? சண்டை போட்டால் அதிகமாக சண்டை போடாதுன்னா டெரிட்டரி தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஆமாம், இந்த டெரிட்டோரியல் ப்ராப்ளம் வந்து மனுஷனுக்கு வந்து பிரச்சனை ஆகுதுன்னா, டெரிட்டரியும் இவனுக்கு வேணும், ஆனால் குழுவாகவும் இருக்கணும். சிங்கம் வந்து டெரிட்டரியை போட்டு விட்டுட்டு என்ன பண்ணும், வேறு எந்த சிங்கத்தையும் உள்ளாராதன்றோம், அது தனியாக வாழ்ந்துக்கும். மனுஷனை ஒரு டெரிட்டரியை போட்டுட்டு தனியாகவும் வாழ முடியாது, இவனுக்கு அந்த குழு வேணும், இல்லாமல் இவன் வாழ முடியாது. ஏன்னா அதுக்கு மெயின் காரணமே அந்த குழந்தை சொன்ன பார்த்தீங்கன்னா, குழந்தைய முதல்ல வளர்க்கணுன்னாலே ஒன்றா இருந்தால் தான் வளர்க்க முடியும், இல்லைன்னா வளர்க்க முடியாது. அப்போ என்ன நடக்குதுன்னா, இவனது டெரிட்டோரியல் ஃபேக்டரும்
இந்த குழுவோட வாழக்கூடியதை பேலன்ஸ் பண்ணுற ஃபேக்டரும் சேர்ந்து வரும்போது தான் மற்ற சிக்கல்லாம் வருது. இந்த ஏமாத்துறது, திருடுறது, இந்த பிரச்சனை எல்லாம் வருது. ஏன்னா ஒரு குழுவாக வாழும்போது என்ன ஆகுது, அவனுக்கு அடிப்படையாக சில சேஃப்டி கிடச்சிருது. கல்யாணம்னு ஒன்று உருவாக்கிப்போம்ப்பா, அப்போ தான் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட முடியாது, ஒரு பொண்ணுக்காக சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அப்போவும் அவனோட பயாலஜிக்கல் அர்ஜி என்ன பண்ணுது, இன்னொரு பொண்ணுக்கிட்ட இன்னொரு பொண்ணு, இவன் கல்யாணம் பண்ண பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போகணுன்னு ஒரு பயாலஜிக்கல் அர்ஜி ஏற்படுது. அந்த அர்ஜி ஏற்படும் போது என்ன ஆகுது, இவன் உருவாக்கி வச்ச கோட்பாடை இவனே மீறான். இவன் மீறினான்னு தெரிஞ்சால் அந்த குழு வந்து இவனை வெளியே தள்ளிடும். அப்போ அதை மறைக்க ட்ரை பண்ணுறான். இவனுக்கு ஒரு சுயநலம் இருக்குது. அந்த சுயநலத்தை செஞ்சால் இந்த குழுவாக இருக்கும்போது ஒரு கோட்பாடை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்கல்ல, அந்த ஏற்றுக்கிட்ட கோட்பாடை இவன் மீறிட்டான்னு வெளியே தெரிஞ்சால் இவனை குழுவை விட்டு துரத்திடுவாங்க. அப்போ அதை மறைக்கணும், மறைச்சிட்டு இந்த குழு கூடவே இருக்கணும். அப்படிங்கிறப்ப தான் இந்த ஏமாத்து வேலைகள் மற்ற எல்லாம் வருது. இன்னொன்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ண முடியுதுன்னு. இந்த ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ண முடியும் போது தான் அவன் வந்து இந்த சொர்க்கம் நரகன்ற கான்செப்டெல்லாம் உருவாக்குறான். நம்ம ஏற்கனவே ஒரு பல முறை சொல்லியிருக்கோம். அப்போ இந்த சொர்க்கம் நரகம்ன்ற கான்செப்டை வச்சு, கடவுள்னு ஒரு கான்செப்டை வச்சு நம்மளை எல்லாரையும் உருவாக்குனது கடவுள், அவர் மேலே இருக்காரு. இப்போ இந்த கோட்பாடுகளை பூரா ஒருத்தன் நம்பலைன்னா என்ன செய்யறது? அதையா நான் வந்து இந்த பொண்ணு கூட தான் இருக்கணும்னு சொல்கிறேன், நான் ஏன் இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்கிறேன், அப்போல்லாம் நான் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னான்னா அப்போவும் அந்த கடவுள் கான்செப்டை கொண்டாந்து வைக்கிறான். இப்போ இந்த அரசன் மன்னர் அந்த கான்செப்ட்லாம் எப்படி வரும்? அரசன் மன்னன்ற கான்செப்ட் நெக்ஸ்ட். கடவுள் எங்கேயா இருக்காரு அப்படின்னு கேட்பேன். கடவுள் எங்கே இருக்காருன்னா வானத்தில் இருக்காரு. அவர் என்ன டெய்லியாக பார்க்குறாரு? அவர் டெய்லி பார்க்கறதுக்காக தான் அரசனை கொண்டு வந்திருக்காரு. எல்லா நாகரிகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கடவுள், அரசன் என்பவன் கடவுளின் அவதாரமாக தான் காட்டப்படுறான். அது எகிப்து நாகரிகமாக இருந்தாலும் சரி, சுமேரிய நாகரிகமாக இருந்தாலும் சரி, எந்த நாகரிகத்தில் எடுத்துக்கினாலும் அரசன் எனப்படுபவன் கடவுளின் அவதாரமாக காட்டப்படுகிறான். அப்படி அரசனை கேள்வி கேட்டேன்னா கடவுளை எதிர்த்து கேட்குற மாதிரி அர்த்தம். அப்போ நீ அந்த கடவுள் சொன்ன கோட்பாடுன்னு சொல்கிற கோட்பாடு படி நீ நடக்கலைன்னா நாளைக்கு செத்ததுக்கப்புறம் நரகத்தில் போய் கஷ்டப்படுவேன். இன்றைக்கி அரசனே ஒன்று அடிப்பான். அதுதான் சொல்கிறது, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது பின்னாடி அப்புறமா நீ அனுபவிப்பேன், இன்றைக்கி ஆனால் இங்கே பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னா அப்போ அந்த பனிஷ்மெண்ட்டுன்ற கான்செப்ட்டுக்கு அரசன் ஒரு கேரக்டரும் தேவைப்படும் போது இன்னொரு அட்வான்டேஜே இருக்குது. என்னென்னா அந்த அரசன் கொஞ்சம் திறமசாலியாக இருந்தான்னா தன் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இன்னும் கொஞ்சம் அவர்களை வளமாக வாழ வைக்க முடியுது, அவனும் வளமாக வாழ்ந்துக்கிறான். அப்போ இப்படியாக கான்செப்டுகள் உருவாகி டெவலப் ஆகி போகிறாங்க. இப்போ கதைகளை நம்புதல் இருக்குல்ல, இப்போ அவங்க சொன்ன இப்போது இதை பண்ணால் கண்ணை குத்திரும், அங்கே போனால் பாம்பு கடிச்சிரும், நான் அங்கே போயிருக்கிறேன் அப்படின்னு அந்த கதைகளை நம்பி ஒரு சொசைட்டி உருவாகிட்டு வந்துட்டே இருக்குது. இப்போ இந்த கதையிலிருந்து அது விதிகளாக மாறுது. இப்போ அரசன் வந்துட்டாலே அங்கே கோர்ட்டுன்னு ஒன்று வருது, ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று வருது. இப்போ விதிகளுக்கு அடிபணிந்து நடத்தல்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி பழக்கமாகுது? இல்லை, அந்த விதிகளை உருவாக்கும் போது தான் சமுதாயம் ஒரு சமுதாயமாக ஒரு குழுவாக இருக்க முடியுது. அதனால தான் அந்த குரூப் மென்டாலிட்டி தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. குரூப் டிபெண்டன்சி. ஓகே, குரூப் டிபெண்டன்சி. ஒரு குரூப்பை நம்பி தான் எல்லாருமே வாழ வேண்டியிருக்கு. எந்த ஒருத்தனும் தனியாக வாழ்ந்துட முடியல. அப்போ அந்த குரூப்புக்குன்னு ஒரு ரூல்ஸ் வேணும்ல. இப்போ வாட்ஸ்அப் குரூப் போட்டாலே வாட்ஸ்அப் குரூப்பில் இதெல்லாம் ரூல்ஸ்ன்னு போட்டுடுறாங்கல்ல, அது மாதிரி அட்மின் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி விஷயம் இன்றைக்கும் இருக்குது பாருங்க. அதாவது சில விஷயங்கள் வந்து இது இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்படி இருந்தால் அந்த குரூப்புக்கு வசதியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த குரூப்புக்கு அது வசதியாக இருக்காது. அதனால சில சட்டத்திட்டங்களை உருவாக்குறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் பொய் சொல்கிறது தப்பு அப்படின்னா உலகம் பூரா பொய் சொல்கிறது தப்பு தான், திருடுறது தப்பு, உலகம் பூரா திருடுறது தப்பு தான், கொலை பண்ணுறது தப்பு, உலகம் பூரா கொலை பண்ணுறது தப்பு தான், ஏமாத்துறது தப்பு, உலகம் பூரா ஏமாத்துறது தப்பு தான், ரேப் பண்ணுறது தப்பு, உலகம் பூரா ரேப் பண்ணுறது தப்பு தான், தண்ணி அடிக்கிறது தப்பு. சொல்ல முடியுமா? ஒவ்வொரு சொசைட்டிக்கும் மாறும். இப்போ ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்குன்னு வச்சிங்களேன். ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பாரில் உட்காந்துருக்கான், பக்கத்தில் யாரோ ஒரு வயசானவர் உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க. கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க, நல்லா பேசுகிறாருன்னு 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்டாகிடுறாங்க. அப்புறம் உன்னை பற்றி சொல்லுப்பாரு. நான் என்ன சொல்கிறேங்க, எங்கள் அப்பா வந்து நான் ஒரு 15 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அப்புறம் நானும் எங்கள் அம்மா அப்படியே வந்துட்டோம் அப்படின்னு ஏதோ. அடடா,
யூ டிடன்ட் ஹேட் த சான்ஸ் டு ஹேவ் யுவர் ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் வித் யுவர் ஓல்டு மேன் அப்படின்னு கேட்பாங்க. உன்னோட முதல் முறையாக சரக்கு அடிக்கக்கூடிய அந்த தருணத்தை உங்கள் அப்பா கூட அடிக்கிறதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கலையா? 15 வயசில் இறந்துட்டாருன்னா அப்போ 21 வயசு ஆகும்போது லீகலாக ட்ரிங்க் பண்ணலான்ற ஒரு கட்டம் வரும்போது வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன சொல்லுதுன்னா, உன்னோட ஃபஸ்ட்டு ட்ரிங்க் அப்படிங்கிறது உங்கள் அப்பா கூட குடித்தாதாண்டா அது உனக்கு கெத்து அப்படின்னு சொல்லி அவங்க வளர்க்குறாங்க. இங்கே உங்கள் அப்பாட்ட போட்டு கொடுத்துருவாங்க சரி வளர்க்குறாங்க. ஸோ இது குடிக்கிறது தப்பு சரின்றதுக்குள்ளே வராது, புரியுதா? ஆனால் இங்கே நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றதெல்லாம் விட்ருவாங்க. அவன் உலகமாக ஃப்ராடு பயலாக இருப்பான், அவன் பெரிய மனுஷன்பாங்க. ஆனால் அவன் சாதி வெறி பிடிச்சவனாக இருப்பான், நான்வெஜ் சாப்பிட்டா தப்பும்பாங்க. நம்ம ரூல்ஸ் எல்லாம் நம்ம இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி தப்பு தப்பாக வடிவமைச்சிருக்கிறோம். யூனிவர்சலாக எது கரெக்டோ அது மட்டும்தான் ரூல்ஸு. மற்றெல்லாம் லோக்கலில் இருக்கிற மதங்களோட கோட்பாட்டின் காரணமாக ஏற்பட்ட சிரமங்கள். நீங்கள் இவ்வளோ அட்வான்ஸ்டான வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம். அயர்லாண்டு இருக்குல்ல, அயர்லாண்டில் நிறைய பெண்கள் இன்றைக்கும் இறந்து போகிறாங்க பிரசவத்துக்கு காரணமாக. பிரசவத்தில் எப்படி இறந்து போகிறாங்க அப்படின்னா, அந்த பிரசவம் கலைச்சிட்டா நல்லது, அம்மா பொழைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த நாட்டு சட்டப்படி கலைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ தீவிரமான கேத்தலிக் கண்ட்ரி அது. சயின்டிஃபிக்காக டாக்டர் சொல்கிறாரு, இந்த பொண்ணுக்கு இந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருந்ததுன்னா அது கண்டாமினேட் ஆகி அம்மாவும் செத்து போகும், அதை நம்ம கலைச்சிட்டோம்னா அந்த அம்மாவை காப்பாற்றிடலான்னு சொன்னால் கூட கோர்ட் கலைக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள். அதனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற ரூல்ஸும் எல்லாமே கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. அப்போ அந்த ரூல்ஸுக்கும் ப்ராக்டிஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகுது. ப்ராக்டிஸ் இடைஞ்சல் இல்லாதது, வேணா மாற்றிக்கலாம். ஆனால் அது ரூலாக வரும்போது ஒருத்தர் மரணம் அடைவதற்கு கூட சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த நம்பிக்கைகள் எப்படி ஒரு குழுவாக இயங்கிறதுக்கு பயன்படுதோ, அதே நேரத்தில் அந்த குழுக்கள் வைக்கக்கூடிய அந்த கோட்பாடே சில நேரத்தில் அந்த குழுவுக்கு இடைஞ்சலாகவும் மாறிடுது. ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மனித இயல்பில் ஒரு மனிதன் இப்படியே தொடர்ச்சியாக, அதாவது முதல்ல கல்லில் கருவி கண்டுபிடிக்கிறான், அப்புறம் வெங்கலத்தில் கருவி கண்டுபிடிக்கிறான், செம்பில் கண்டுபிடிக்கிறான், அப்புறம் வெங்கலத்தில் கண்டுபிடிக்கிறான், கடைசியாக இரும்பில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு அசுர பாய்ச்சலில் விவசாயத்துலேருந்து எல்லாமே மாறுது. அப்படி மாறும்போது தான் அதுக்கு அடுத்த புரட்சி எங்கே வருதுன்னா எந்திரமயமாகுதல். அதுக்கு நடுவில் பெருசாக ஒன்றுமே நடக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு இந்த இரும்பை கண்டுபிடிச்சதோடவே அப்படியே நிற்கிது. அது பிறகு 1400 கிட்ட வரும்போது தான் என்ன ஆகுது, எந்திரமயமாகுது. பார்ட் 2 பேசிலாம் நினைக்கிறத இல்லை, அதெல்லாம் நம்ம விரிவாக பேசுவோம்னு சொல்கிறேன். அப்போ இந்த எந்திரமயமாதல், எந்திரமயத்திலேருந்து இன்ஃபர்மேஷனாக மாறுறது, கம்யூனிகேஷனாக மாறுறது, அங்கேருந்து ஏஐ நோக்கி நகர்றது அப்படின்றது ஒரு பெரிய இன்னொரு ஸ்டோரி இருக்குது. அதை நம்ம இனிமேல் தான் பேசணும். அது இதுக்கு மேலே பேசணும்னா 2 மணி நேரம் ஆகிடும் பாட்காஸ்ட்டு. 2 மணி நேரத்துக்குலாம் பாட்காஸ்ட்டு என்னாலையும் பேச முடியாது, பார்ப்பவர்களாலையும் பார்க்க முடியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த கோட்பாடுகள் அப்படின்னு ஒன்று உருவாக்கி, கதைகள்னு ஒன்று உருவாக்கி அந்த இடத்துல மனிதன் நிற்கிறதோட வச்சுப்போம். அதுக்கப்புறமா நம்ம நாகரீகங்கள் உருவானதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இதுக்கப்புறமா தான் ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ளே போகிறோம். அரங்கத்திற்கு பல்லவ தலைப்பு ரொம்ப நன்றி. நன்றி.